श्रीवेङ्कटेशं कलिशैलनाथं श्रीदेवराजं कडिगाद्रिसिंहं कृष्णेन साकं यतिराजमीडे स्वप्नेन दृष्टानो मम देशिकेन्द्रान् यदीश्वरं प्रणवं याहं वेदार्थं महागुरुं करमि करोमि बालबोधार्थं यतीन्द्रमददीपिकाम् பகவத் ராமானுஜருடைய வைதிகமான இருக்கக்கூடிய அந்த மதத்தின் சாராம்சத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே சோழசிம்மபுரம் தொண்டையார் சுவாமியோடைய சச்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம். அதிலே தத்துவங்களை எல்லாம் இரண்டாக பிரித்தார். பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும் பிரித்தார். அதிலே பிரமேயத்துக்கு 7 அவதாரங்களையும் பிரமாணத்துக்கு 3 அவதாரங்களையும் கொடுத்தார். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று சொல்லக்கூடிய 3 அவதாரங்கள். பிரமேயத்தை 2ஆக பிரித்தார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரித்தார். அதுல திரவியத்துக்காக 6 அவதாரங்களையும் அத்ரவியத்துக்காக 1 அவதாரத்தையும் எடுத்துக்கொண்டார். அதிலே நாம் முதல்ல சொல்லப்பட்ட பிரமாணத்திலே 3 அவதாரங்களை அனுபவிக்க பெற்றோம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம். அதற்கு மேற்கொண்டு பிரமேயத்திலே 6 கூட்டல் 1 என்று சொல்லக்கூடிய திரவியம் அத்ரவியம் சொன்னோமோ, அல்ல திரவியத்திலே 6. அந்த 6 என்னது? பிரகிருதி, காலம், சுத்த சப்தம் என்று சொல்லக்கூடிய நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, பரமாத்மா என்கிறார். அதற்கு மேல கடைசியாக 10வது அவதாரிகையாக அவதாரமாக இது அத்ரவியம் சொல்லப்பட்டது. இதிலே நாம் திரவியத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் ஜீவாத்மா அனுபவிக்கிறோம். 8வது அவதாரமாக இருக்கிறோம். ஜீவாத்மா அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஜீவாத்மாவுடைய விளக்கம் என்னன்னா, ஜீவாத்மா அனுஸ்வரூபனாய், ஞானமயமாய், ஞான குணகனாய், பகவானுக்கு சேஷபோதனாய் இருக்கக்கூடிய தன்மை ஜீவாத்மாவுக்கு பார்த்தோம். நேற்றைய காலக்ஷேபத்திலே அந்த ஜீவாத்மாவுடைய தன்மை என்ன? நம்முடைய சரீரத்திலே நிறைய ஜீவாத்மாக்கள் உண்டு, எண்ணிறந்த ஜீவாத்மாக்கள் உண்டு. ஆனா அத்தனை ஜீவாத்மாக்களும் நமக்கு நியமனம் பண்றதுன்னா கிடையாது. ஒரே ஒரு ஜீவாத்மா தான் நியமனம் பண்றது. அத்தனை ஜீவாத்மா என்ன சுவாமி இருக்கு. அப்ப அதுக்கு ஞானம் இல்லையா? ஞானம் இருக்கு. அந்த ஞானம் பிரகாசிக்காத அளவுக்கு அதனுடைய கர்மாக்கள் அந்த ஞான அந்த அந்த இது முடிட்டு இருக்கு. ஜீவாத்மா முடிட்டு இருக்கு. இது பிரகாசிக்கிற அளவுக்கு இது மனுஷ சரீரத்தை எடுத்திருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். நேற்று நம்ம பார்த்தோம். சரி சுவாமி, அந்த மாதிரி உண்டா? அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா கொஞ்சமா ஏதோ, அதாவது ஒண்ணுமே இல்லாம 0 சொல்ல பாருங்க, அந்த கர்மான்னு வந்துட்டு வச்சு அத்தனை கர்மா நம்ம பண்ணிருக்கோம்னா கல்லு போல கட்ட போல ஆயிடுவோம். ஏதோ சிறிதளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா ஸ்தாவரமா ஜங்ககமா ஆயிடும். இன்னும் கொஞ்சம் இருந்தா மிருகங்களா ஆகும். இன்னும் கொஞ்சம் இருந்தா அந்த மிருகங்களுக்குள்ளேயே குரங்கான தன்மை ஆயிடும். இன்னும் கொஞ்சம் இருந்தா மனித பிறவி எடுக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் உண்டு. சரி, எந்த பிரிவியா இருந்தாலும் எல்லாருக்கும் கர்மாக்கள் உண்டு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, மனித பிறவிகளுக்கு மட்டும்தான் கர்மாக்கள் கணக்கு பண்ணப்படுகிறது. மற்றதுக்கு கர்மாக்கள் கணக்கு பண்ணப்படுவது கிடையாது. மனித பிறவியிலும் 12 வயது வரையில் கணக்கு பண்ணுவது கிடையாது. 12 வரை ஏதோ தெரியாத்தனத்தால் ஒரு குற்றங்கள் புரிந்தான்னா அது பாபகோட்டில சேருமானா சேராது. அதே நேரத்தில் அதே போல மிருகங்களுக்கோ அதே போல மரஞ்செடிகளுக்கோ அந்த மாதிரியான ஒரு தன்மை உண்டான்னா கிடையாது. அதுக்கு பாபங்களே கிடையாது. அது எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலே பாபத்தை கடித்தத்தான் அந்த சரீரமே தவிர பாபத்தை சேர்த்து கொள்ள அந்த சரீரம் இல்லை. ஆனா நம் சரீரம் மனித சரீரமானது பாபத்தை சேர்த்துக் கொள்வதற்கும் இந்த சரீரம். ஏன்னா இதுக்கு ஞானம் இருக்கிறபடியா, ஞானம் இருக்குன்னா சரீரத்துக்கு ஞானம் இருக்குன்னு சொல்ல வரல. சரீரத்துக்கு ஞானம் இல்லை.
ஆனா இந்த தர்மபூத ஞானம் இது வரைக்கும் வருதனும் அந்த அளவுக்கு அவன் கர்மாக்களை பண்ணி இருக்கானோ அதனால இவனுக்கு அது கிடைக்கிறது இல்லை. சரி சுவாமி, சரி, அப்ப கர்மாக்கள் இந்த மாதிரி நம்ம சேர்க்கிறோம்னா எப்படி சேர்க்கணும்? எப்படி சேர்க்கிறோமா? 10 ஜன்மா பண்ணக்கூடிய கர்மாக்கள் ஒரு நிமிஷத்துல பண்ணிடும். 10 ஜன்மா அனுபவித்தா கூட அந்த கர்மாக்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரே நிமிஷத்துல அந்த அப்படியே 10ன்னு சும்மா குறிப்பா சொன்னேன். இந்த கூறத்தாழ்வார் தெரிவிக்கச்சே ஒரு கல்பம் பிரம்மாவுடைய பகல் பொழுது 1000 சதுர்யுகம், 1000 சதுர்யுகங்கள் அனுபவித்தால் கூட அந்த பாபங்கள் அனுபவிக்க முடியாது. அத்தனை பாபத்தை ஒரு க்ஷணத்துல பண்றேன்னு சொல்லியிருக்கிறார் அவரு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அந்த அளவுக்கு மனுஷனுடைய நிலை இருக்குன்னு அப்ப தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அப்ப இந்த இடத்துல மனுஷ சரீரத்தில் சரி சுவாமி, இந்த ஆத்மா மனுஷ சரீரத்தில் இருக்கின்றதுக்காக இவர் பேசுவார், ஓடுவார், ஆடுவார், அதனால அப்படின்னு கணக்கே கிடையாது. என்ன பாத்துக்கோ, ஏன்னா ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள நிறைய ஆத்மாக்கள் இருக்கு. அதுல ஒரு ஆத்மா தான் வேலை செய்யறதுன்னு பார்த்திருக்கோம். ஒரு ஆத்மாவுக்கு தான் கர்ம நிபந்தனமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு பார்த்திருக்கோம். அப்படி இருக்கச்சு நிறைய இருக்குன்னா அப்ப இவர் பேசுற மாதிரி அதுவும் பேசுமானா அதெல்லாம் பேசுவார், ஆடுவார்லாம் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு ஆத்மாவுக்கு தான் ஞானம் இருக்கிற பிறவி இருக்கே தவிர அந்த சரீரத்தை அதிஷ்டானம் பண்ணி அனுபவிக்கிறார் ஒரே ஆத்மாவுக்கு தான் ஞானம் இருக்கிற தன்மை இருக்கு. மற்றதுக்கெல்லாம் ஞானம் இல்லைன்னு சொல்ல, ஞானம் பிரகாசிக்கக்கூடிய தசை இல்லை. அதான் தெரிவிக்கிறார். மற்ற ஜீவர்கள்லாம் இது ஞானம் இருக்கிற பிறவி இல்லாதபடியாலே, பிறவி ஞானம் இல்லை, ஞானம் இருக்கிற பிறவி இல்லாதபடியாலே வெறும் சரீரத்தை கல்லாக கொண்டு இருப்பார். ஒரு கல்லுக்குள்ள ஆத்மா இருக்கணும், கல்லுக்குள்ள ஆத்மா இருக்கச்சே அதுக்குதான் ஞானம் தெரியுதா இல்லைன்னு சொல்லணும், இருக்கு ஆனா பிரகாசிக்கிற. அதே போல இங்க என்ன இருக்கு? ஞானம் இருக்கிற பிறவி இல்லாதபடியாலே வெறும் சரீரத்தை கல்லா கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது? காலட்சேபம் பண்ணாதான் தெரியும். புஸ்தகத்திலாம் இருக்குமா சுவாமி? இருக்கு. ஆனா புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்காது. அதனால்தான் பிரம்மசூத்திரத்தை ஒரு தடவையா கேட்கணும். பிரம்மசூத்திரம்னா ஸ்ரீபாஷ்யம் ஒரு தடவையா 4 தடவையா கேட்கணும்னு சொல்லி இருக்கு. குருவாச்சார் அப்படிதான் தெரிவிக்கிறார். ஆனா ஒரு தடவையா கேட்டாதான், இல்ல தத்துவத்திரையாவது கேட்கணும். கேட்டாதான் நமக்கு என்ன நிலையில இருக்கு, என்ன இருக்கும், ஏது இருக்குன்னு தெரியுமோனோ. காலட்சேப பிரக்கிரியில தான் இது தெரியுமே தவிர, நான் புஸ்தகத்தை வாங்கி படிச்சேன். இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கா. புஸ்தகத்தை வாங்கி படிச்சு ஜோசியஸ்காரரா ஆயிடுறா, ஜாதகக்காரரா ஆயிடுறா. இவர் பெரிய ஜோசியக்காரன்றார். ஜோசியக்காரன் சொன்னாலே முதல்ல அவருக்கு சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய யோகியத்தமான குலத்துல இருக்கணும். அப்பதான் அவருக்கு இந்த ஜோசியத்தை படிப்பதற்கு உண்டான யோகியத்தை உண்டு. நான் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன் பண்ணினா ஒரு பிரயோஜனம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இப்ப ஒண்ணு வேணா பகவத் விஷயமே இருக்கு. பகவத் விஷயம் வரணும்னாலே அடித்தளம் இருக்கணும். நம்ம பகவத் ஆராய்ச்சி எத்தனையோ காலட்சேபம் ஆயிடுத்து, இன்னும் பகவத் விஷயத்துக்கு வரல. அடித்தளம் ஞானம் இருக்கணுமோ. அந்த அடித்தள ஞானம் இருந்தா தான் இதெல்லாம் கேட்க முடியுது. அடித்தள ஞானமே இல்லை அப்படின்னா திடீர்னு ஆழ்வார் ஞானம் தானாய் ஒழிந்தானே திரும்ப பார்த்தோம். ஞானம் தானாய் ஒழிந்தானே என்னென்ன புரியலையே சுவாமி. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் இதெல்லாம் சொல்றது. கல்லும் நீயே, மண்ணும் நீயே, நெருப்பும் நீயே, சிவனும் நீயே, பிரம்மாவும் நீயே அப்படின்னு தெரிகிறார் இல்லையா? அப்படின்னா எங்க சுவாமி? அப்ப பிரம்மாவும் நீயே, சிவனும் நீயே, எல்லாம் நீ என்ன நேரம் சிவபெருமான சன்னதி போய் சேவிக்கலாமா? ஆழ்வாரே சொல்லியிருக்காரு சுவாமி. போய் சேவிக்கலாமா? நன்னத்தான் இருக்கை சேவிக்கலாமான்னா ஒருத்தர் சொன்னார். அதுக்குதான் சுவாமி நான் சொன்னேன், 7 நாட்கள் இருக்கு வாரத்துக்கு, 7 நாட்கள் 7 தேவதையை போய் சேவிக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒண்ணு சொல்லியாச்சு. உங்க ஆழ்வாரே சொல்றாரு, முனியே நான்முகனே முக்கன் அப்பா அவரே சொல்றாரு. திருமால் நான்முகன் சஞ்சனையார் என்றிவர்கள் எம் பெருமாள் தன்மையை யாரெறிவிப்பார் தேசியன் அங்க வேற சொல்லியிருக்கார். முனியே நான்முகனே முக்கன் அப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கு. அதே மாதிரி நீராய் நிலனாய் கூறாராய் வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய்ன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதெல்லாம் பண்ணலாமா சுவாமின்னா? ஏன்னா உங்க சம்பிரதாயத்துல என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஆச்சாரியன் சமாசனம் பண்ணிக்கணும், பஞ்ச சமஸ்காரம் பண்ணிக்கணும். அதுக்கு மேல ஆச்சாரனுக்கு அனுகூலமா இருக்கும், பகவதேக பரணா இருக்கணும். அது மட்டும் இல்ல அனன்யாக சேஷ போதனா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
மற்றொரு தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு இருட்டிலேன் உற்றதும் நடியார்கடிமை அந்த நிலையோடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற சமயம் ஆழ்வாரனும் இதை பேசிட்டு இருக்காருன்னா என்னமா பேசுறாரு. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா சொன்னா முக்கண்ணனுக்கு அந்தராத்மாக இருக்கக்கூடிய இவனே அப்படிங்கிற, முக்கண்ணனுக்கு அந்தராத்மாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு தெரிகிறார். முனியாக இருப்பவனே, நான்முகனாக இருப்பவனே, நான்முகனுக்கு அந்தராத்மாவாக இருப்பவனே, முனியாக இருப்பவனே, முக்கண்ணனுக்கு அந்தராத்மாவாக இருப்பவனே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அது நேரம் ஒண்ணும் சொல்லல. கூறாராடி வஞ்சங்க இந்த கொடியேன் பால்வாரா ஒரு நாள் மன்னம் பின்னம் மகிழவே என்ற உன்னுடைய தெய்வீக திவ்யமங்கல விக்கிரகத்தை நான் என்னைக்கு சேமிக்க போறேன், என்னைக்கு சேமிக்க போறேன், என்னைக்கு சேமிக்கிறேன் அந்த அர்த்தத்துல சொல்றானே தவிர, அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சரீராத்ம பாவம் தெரியணும், சாமானாதி கரண்யம் தெரியணும். காலட்சேபம் கேட்டாதான் தெரியும். காலட்சேபம் கேட்காம நான் புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கேன், இங்க பார்த்து அங்க பார்த்தேன்னா பிரயோஜனமே இல்லை. சரீராத்ம பாவம் என்ன, சாமானாதி கரண்யம் என்ன இது தெரிஞ்சுக்கணும். சாமானாதி கரண்யத்துக்கு எந்த நிபந்தனம்னு பார்க்கணும். நிபந்தனை சொல்லணுமோ காரிய காரண நிபந்தனமான சாமானாதி கரண்யமா, சரீராத்ம நிபந்தனமான சாமானாதி கரண்யமா, பிரதாது பிரச்சேதி நிபந்தனமான சாமானாதி கரண்யம், இது இத்தனையே இருக்கு. சாமானாதிகரண்யன் பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திக்கு சாமானாதிகரண்யன் இது அதுக்குண்டான ஒரு சூத்திரம். சிவாஷத்துல ரொம்ப எடுத்திருக்காரு, வேதாந்த சங்கரத்திலையும் எடுத்திருக்காரு சுவாமி பெருமகன். அப்படி என்னன்னா அந்த நிறைய விசேஷங்கள் ஒரு விசேஷத்தை குறிக்கிறது. அந்த விசேஷத்தை கொடுக்கும் போது அது காரிய காரண நிபந்தனமான சாமானாதிகரண்யம், சமான அதிகரணம்னு பேரு. அதுதான் சாமானாதிகரணம். சமான அதிகரணம், சாமானாதிகரணம். சமான அதிகரணம் என்ன, ஒரு குடம் இருக்கு, அந்த குடம் வேலைப்பாடோடு இருக்கு, வாயும் வயிறுமா இருக்கு, வாய் சிரித்து வயிறு பெருத்து இருக்கு, அதுக்கு ஒரு கருப்பா இருக்கு. இதெல்லாம் அதோடைய விசேஷங்கள் தானே. அத்தனையும் குடத்தை தானே குடிக்கிறது. அப்ப வாயும் வயிறுமா இருக்கிறது வேறு, வேலைப்பாடோடு இருப்பது வேறு, வயிறு பெருத்து வாய் சிரித்து இருப்பது வேறு சொல்றாங்க கிடையாது. அப்ப இதெல்லாம் விசேஷங்கள். விசேஷங்களும் போய் ஒரு விசேஷத்தை குறிக்கிறதும், விசேஷணங்கள் போய் ஒரு விசேஷத்தை குறிக்கிறதும், அதுக்குதான் சாமானாதிகரண்யன்னு பேரு. அந்த சாமானாதிகரண்யம் காரிய காரிய நிபந்தனமான சாமானாதிகரண்யமா, சரீராத்ம நிபந்தனமான சாமானாதிகரண்யமா, பிரதாது பிரதேத நிபந்தனமான சாமானாதிகரண்யமா அப்படின்னு இருக்கு இல்லையா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா. அடிப்படை சாஸ்திரம் வாசிக்கணும். அந்த யதீந்திர மத தீபிகான்னு ஏதோ சாமானியம் நினைச்சுட்டு இருக்கா. அதனால்தான் புரியல, புரியாததுக்கு ஒண்ணு சமம் கிடையாது. நம்ம அந்த நிலைக்கு இன்னும் நம்ம வரலன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் எப்படின்னா சாஸ்திரம் வாசிக்கணும், அடிப்படை ஞானம் இருக்கணும், அடிக்கணும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வச்சுக்க ஒரு தெம்பு வந்துடும். இன்னைக்கு நிறைய ஆலட்சேப அதிகாரிகள், பெரிய பெருப்பெருக்க மகா வித்வான்கள்லாம் தைரியமா பேசுறானா எதனால? தெம்பு இருக்கவருக்கு. என்ன தெம்பு? நல்லா சாஸ்திரம் வாசிச்சிருக்கா, சாஸ்திரம் வாசிச்சிருக்கா, வாசிச்சபடியாலே இதனால இது இதனால இதுன்னு தெரியறதுனோ, அந்த தெம்பு வந்துடுறதுனோ. இதுதான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றா, இதுதான் சம்சாரம் தெரிஞ்சுடுறா. சம்சாரம் இதுதான், இப்படிதான் இருக்கும். ஏன்னா வேற வழி கிடையாது. வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறம் பூண்டு வந்துடுச்சு, கை வரலன்னா உடனே வாழ்க்கையை போயிடுத்து அர்த்தமா என்ன? அந்த வராத கையை வைத்துக் கொண்டு என்ன பண்ணணும், அது பண்ணித்தானே ஆகணும். அதே போலதான் இதான் சம்சாரம், இதான் சம்சாரம். அப்ப சம்சாரம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். சாமானிய பூர்வாச்சாரி திருவிழா ஆத்மாவின் யாத்திரை பகவத் அதீனன்வா. ஆத்மாவின் யாத்திரை, இதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆத்மாவின் யாத்திரை பகவத் அதீனம், சரீர யாத்திரை கர்மாதீனன்வா. ஆத்மாவின் யாத்திரை பகவத் அதீனம். ஏன்னா இந்த ஆத்மா கொண்டு போறது அவர் தானே, அவர் தான் ஆயுஷம் போறாரு, அவர் அதீனம். சரீரம் சுவாமி சரீர யாத்திரை இருக்காது, கர்மாதீனம், என்னுடைய கர்மத்துக்கு தந்துவரா. ஆக மொத்தத்துல ரெண்டுமே என் அதீனத்துல இல்லை. இந்த ஜீவாத்மா அதீனத்துல சரீரம் இருக்கான்னா இல்ல, ஆத்மா இருக்கான்னா இல்ல. ஆத்மா அதீனம், பகவத் அதீனம். இந்த சரீரமோ கர்மாதீனமா இருக்கு, ரெண்டுமே எங்கிட்ட இல்ல. ஆக ஆத்ம யாத்திரை பகவான் பார்த்து நடத்திட்டு இருக்கார். தேக யாத்திரை என்ன பண்றது? சரீரம், அதான் தேகம்னா சரீரம். சரீரம் என்ன பண்றது? கர்மம் பார்த்து தள்ளிட்டு இருக்கு. இந்த கர்மத்துக்கு தந்தால் போயிட்டே இருக்கணும்,
நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு சரீரம் இல்லை அப்படின்னு வந்துருந்தோம், தள்ளப்படுத்தணும். குறுக்க நான் எங்க சுவாமி, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தேக யாத்திரையே என்கிட்ட இல்ல, ஆத்ம யாத்திரையும் என்கிட்ட இல்ல. ஆத்ம யாத்திரை பகவான்கிட்ட இருக்கு, தேக யாத்திரை கர்மாட்ட இருக்கு. அப்ப குறுக்க நான் என்ன? அப்ப குறுக்க இந்த சரீரம் என்ன சுவாமின்னா, இந்த சரீரத்தை தங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் ஜாகிரதையா சொல்றேன், நல்லா கேட்கணும். இந்த சரீரத்துல தங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். எது போறேன்னு சொல்றேன். இப்பெல்லாம் ஊட்டிக்கு போறான், கோடை காலத்துக்காக அங்க நல்லா இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் போறணும். அங்க பெரிய பங்களா ஒருத்தர் கட்டினார், ஒரு முதலாளி இந்த பங்களா கட்டினார். பங்களா கட்டிட்டு அவரால் அங்க இருக்க முடியல, அவர் விதேசத்துக்கு போயிட்டார், வேற ஊருக்கு போயிட்டார். அப்பப்போ வரும்போதுலாம் அந்த பங்களால வந்து தங்குவார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு சின்ன பையனை பார்த்து, பையன் தான் பெரிய வந்தவன், அவனை பார்த்து இதை பார்த்துக்கோ, உங்கள்கிட்ட சாவி கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, மேற்கொண்டு பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் வரும்போது தங்கிக்கிறேன், நீ நிம்மதியா இங்க இருந்து ஜாகிரதையா பார்த்துக்கோ சொல்லிட்டு போயிட்டா. அவர் சொல்லிட்டு போயிட்டார். போன உடனே நான் என்ன பண்ணினேன், ஓ இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, குழு குழுன்னு இருக்கு, இங்கேயே இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேயே இருந்துட்டு மாத்திரம் இல்ல, அந்த இடமே என்னுடையதுன்னு நினைச்சுட்டேன். அந்த இடம் அது எங்க முதலாளி, இது என்னுடைய நினைச்சுட்டேன். நினைச்சது தப்பு, அதுவா தப்பு, அதுவா தேவையில்ல நினைச்சுட்டு நானா என்ன பண்ணா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூம்ல போய் படுத்துன்னு போறதுன்னு வரலாம், அதுவா பண்ணிருக்கலாம். அது பண்ணாம வாடகைக்கு விடலாமா, மேற்கொண்டு சம்பாதிக்கலாமா, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்கன்னா, அதைத்தான் இப்ப நம்ம சரீரத்துல பண்ணிட்டு இருக்கோம். இந்த சரீரத்துல அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இதை கொண்டு வந்து இது ஊட்டியில போற மாதிரி இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு ஆத்மாவை. வந்துட்டு போறக்கூடிய இடம் இது, இது தங்கிட்டு போகக்கூடிய இடம், இதுவே பர்மனண்டா வச்சுட்டு இருக்கோம் நம்ம. இல்லையே சுவாமி, 80,000 போயிடுது மண்ணு உண்டான வருது. மாறி மாறி பரபிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் திருவெல்லம் யான் மொழிகள் ஆழ்வார் தெரிவிக்கிறார். முதல் சுயப்பதிப்படியில வருது. அப்படி இருக்கச்சது இதையே நம்ம பிரசாரமா வச்சுட்டு இருக்கோமோ, தங்கிட்டு போவதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்தா இது பர்மனன்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, எப்படி ஊட்டிக்கு போறோம், அது விடுமுறை நாட்கள்ல விடுமுறை காலம் போயிட்டு உடனே வந்துடுறோமோ, அங்கேயே இருக்குமா? இல்லையே. அந்த மாதிரிதான் இந்த சரீரம். இந்த சரீரத்தை தங்கிட்டு போறத கொடுத்திருந்தா என்ன பண்றது, இது இங்கே பர்மனன்ட் போட்டு நினைச்சிட்டு இருக்கமானோ, இதுலயே வளர்ந்தேன், இதுலயே நினைச்சிட்டு இருக்கனையே, இது எப்படி, இது தன்னுடையதா என்னுடையதா? அது இல்லையே, என்னுடையதே கிடையாது. சரீரம் நான் இல்லையே. இல்லையே, தன்னதுன்னு நினைச்சாலே தன் தலையில மண்ணவாரி போட்டுட்டான்னு அர்த்தம். தன்னைன்னு நினைச்சாலே தன் தலையில மண்ணவாரி போட்டு அப்பால அது நிரந்தரம் இல்லை. வந்த வேகத்துல உருண்டோடி போகும், வந்த வேகத்துல உருண்டோடி கூட. இதை விட்டுட்டு எது நிரந்தரமோ அந்த ஸ்தானத்தை பார்க்காம உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையாம். குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார் பெருமாள் திருமொழியில. உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையாம். அப்ப அதனால என்ன ஆகுது, இதையே நம்ம பன்னெண்டு நினைச்சிட்டு இருக்கோம். இது வந்துட்டு போறதுக்காக இது, வேற எதுவுமே இல்லை. இது ஒண்ணும் கிடையாது. சரீரம் ஆத்யங்கலு தர்ம சாதனம். ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய வைபவம் என்ன, அந்த வைபவத்தை குறிக்கணும்னா, ஆக ஒரு சரீரத்துக்குள்ள பல ஆத்மாக்கள் உண்டு. ஒரு சரீரம் வர ஆத்மாக்கள் உண்டு. இப்ப சித்துக்கும் அச்சித்துக்கும் இரண்டுக்கும் வாசிய சரியா புரிஞ்சுக்கணும். வாசியன்னா வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, இந்த அச்சித்தானது பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டது அச்சித்தி. அது என்ன நினைக்கும், எது பஞ்சபூதங்களா ஆக்கப்பட்டதோ அது அச்சித்துன்னு பேர். சிலதெல்லாம் ஒரு ஃபார்முலா நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எதெல்லாம் பஞ்சபூதங்களா ஆக்கப்பட்டதோ அது அச்சித்து. அப்ப மனுஷன் சித்தார் இல்லையே சுவாமி, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதங்களா ஆக்கப்பட்டதுன்னு இந்த சரீரம். மனுஷன்னா நீங்க ஆத்மா நினைக்கப்படாத. மனுஷன்னா என்னது, இந்த உடம்பு. உடம்பு விலங்குன்னா அது ஒரு உடம்பு, அப்படி தெரியுது இல்லையா? அப்ப இந்த மனுஷன் சித்தான சித்து இல்லையே, அச்சித்து தானே. அப்ப ஆத்மாதான் சித்து. சித்தான ஆத்மா மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டதுன்னு நினைக்கணும். மனுஷனே நான் இல்லை, மனுஷனே நான் இல்லை. சித்தான ஆத்மா
மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொன்னோம். அப்ப மனுஷன் சித்துன்னு சொல்ல போனா என்னதமாகும்? அப்ப கல்லையும் சித்துன்னு சொல்லணும். கல்லையும் சித்துன்னு சொல்லணும். ஏன்னா மனுஷ உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருப்பதனால நீங்க சித்துன்னு சொல்றீர்கள். சித்துன்னு எதுக்காக சொல்ற? மனுஷ உடம்புல சித்து இருக்கு சுவாமி, ஜீவாத்மா இருக்கு, அதனாலதான் சித்துன்ற இல்லையா? அப்ப அது கல்லுக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கு, அதையும் சித்துன்னு சொல்ல வேணும். அப்ப சொல்ல போயாச்சுன்னா, மனுஷனை சித்துன்னு சொல்லியா போயாச்சுன்னா கல்லையும் சித்துன்னு சொல்லி ஆகணும் இல்லையா? அதே மனுஷ உடம்புக்கு வியாபரிக்காத ஜீவாத்மா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மனுஷ உடம்புலயே மனுஷ ஒரு சித்து ஒரு ஜீவாத்மா தான் இதோட நியமனத்துக்கு உட்படுறது. மற்ற ஆத்மாக்கள்ல நூறுக்கணக்கான ஆத்மா அந்த சரீரத்தில் இருக்கணும். அந்த வியாபரிக்காத ஆத்மா நிறைய இருக்கணும், ஒன்னில் இருக்கணும். அப்ப அது ஒண்ணுமே பண்ணாத ஜீவாத்மாவா இருக்கு, ஏதாவது பண்றது அது இருக்கணும். கல்லுக்குள்ளேயும் ஒண்ணும் பண்ணல, என் சரீரத்துக்குள்ளேயும் ஒண்ணும் பண்ணல, அந்த மாதிரி ஜீவாத்மா இருக்கணும். அந்த கல்லையும் சித்துன்னு சொல்லணும் அப்படின்னா சொல்றது கிடையாது, அது அச்சித்து தான். இதெல்லாம் அப்படி சொல்லியாச்சுன்னா பொருந்தாம வருது. அப்ப மனுஷன் சித்து இல்ல, அச்சித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தான ஆத்மா மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டது, இதுதான் உண்மை. சித்தான ஆத்மா மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்ட. அதான் அடிப்படை சாஸ்திர ஞானம் தெரியணும். அது நம்ம பாரத தேசத்துலதான் இருக்கிறத வர வேற எந்த தேசத்துக்கு, நம்முடைய சனாதன தர்மத்துலதான் இது உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. எங்க அதனால்தான் இந்த தேசத்துக்கு இருக்கக்கூடிய வைபவம் வேற எந்த தேசத்துக்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிறவா என்ன பண்றா, இங்க இருந்து அங்க போயிடுறான், அங்க இருக்கிறத எடுத்துக்கிறான். இன்னைக்கு அங்க இருக்கவங்க சில பேர் இங்க வரான், இது ரொம்ப நேரம் இருக்க, ரொம்ப நேரம் அவளுக்காவது புரியாது, நமக்கு புரியறது கிடையாது. எதுவும் சொல்ல வந்த அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆக அடிப்படை சாஸ்திர ஞானம் தெரியணும். ஆகவே ஒவ்வொரு ஜீவனும் பின்னம் தான், ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் மாறுபட்ட நிலை உண்டு. பின்னம்னா பின்னம்னா இது இந்த ஜீவாத்மா வேறு, அந்த ஜீவாத்மா வேறு, அந்த ஜீவாத்மா வேறு, இவர் வேறு, அவர் வேறு. இப்ப அடியனுடைய இப்ப நான் இருக்கணும், இந்த ஜீவாத்மா வேறு. நீங்க கேட்டு இருக்கணும், நீங்க வேறு. சுவாமி வேறுன்னு சொல்றேன் சுவாமி, வேறுதான். எனக்கு இருக்கக்கூடிய ஞானம் வேறு, அஞ்ஞானம் வேறு, என்னென்ன உண்டு எல்லாமே வேறுதான். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் வேறு, அஞ்ஞானம் வேறு, என்னென்னோட எல்லாம் வேறுதான் அப்படின்னா அப்ப சரீரத்துக்கு இருக்கிற வெவ்வேறு தான். சரி சுவாமி, வெவ்வேறுன்னு சொல்லிட்டு இருக்காலே, ஆத்மா ஒன்றுன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் சிலதெல்லாம் காணப்படுறது பெரிய பெரிய ஆட்சேபம் உண்டு. ஆத்மாலாம் ஒண்ணுதான், நீங்க வெவ்வேறு சொல்லிட்டு இருக்கலே, ஆத்மா ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய காணப்படுறது. ஆனா நீரோ ஒவ்வொரு சரீரத்திலும் வெவ்வேறு என்கிறீ சொல்றீங்களே. ஒவ்வொரு சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஆத்மா வெவ்வேறு. என் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா வேறு, உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா வேறு, உங்க சரீரத்துக்கு ஆத்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. ஆத்மாலாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய இன்னும் கேள்விப்பட்டிருக்கவல்ல, பாஸ்ட் வந்தான். ஒண்ணுன்னு சொல்வது உண்டு, வெவ்வேறு சொல்வது உண்டு. என்ன சுவாமி இப்ப டக்குன்னு மாத்தின்னு இருக்கேன், ஏதோ அரசியல்வாதி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்னா இல்ல. ஒண்ணுன்னு சொல்றது எதனால தெரியுமா? ஜாத்தியேக வசனம். ஜாத்தியேக வசனம்னா ஒரு கோஷ்டி இருக்கு, அங்க ஒரு புஸ்தகம் இருக்கு, புஸ்தகத்தை கொடுவான்னு. புத்தகங்களை கொண்டு வான்னு சொல்லல, புஸ்தகத்தை கொண்டு வான்னு சொன்னேன். உடனே ஒரு புஸ்தகம் கொண்டு வரா, 4 புஸ்தகம் கொண்டு வர. அங்க நிறைய புஸ்தகம் இருக்கு, ஒரு 7-8 புஸ்தகங்கள் இருக்கு, இல்ல 15 புஸ்தகம் இருக்கு வச்சுக்கோ. என்ன பண்ணுவாரு, 4-5 புஸ்தகம் கொண்டு வர்றாரு. சுவாமி புஸ்தகத்தை கொண்டு வான்னு சொன்னா புஸ்தகங்களையும் சொன்னேன்னா அப்ப அதுக்குதான் ஜாத்தியேக வசனம்னு வேறு. ஆழ்வார் பாசனமே இருக்கு. கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் எண்ணே கொண்ட சிந்தையதாய் நின்று அம்பும் தெரிவிக்கிறார். இன்னொரு முருவருக்கு என்றும் காண்பறியாய நன்னா துடிவேர் என்று நான் அழைக்கின்றேன்னு இந்த பாசனம். கண்ணே உன்னை காண பருதி, ஆழ்வார் பாசனம். கண்ணேன்னு கண்கள்னு சொன்னமா, கண்ணேன்னு சொன்ன. கண்ணேன்னா ஒருமை. பகவானுக்கு 2 கண் இருக்கா, ஒரு கண் இருக்கா? 2 கண்ணு தானே இருக்கு. அப்ப கண்கள் தானே சொல்ல வேண்டாமான்னா, பெருமாளுக்கு 2 கண் தானே சொல்ல, அதனால கண்கள் தானே சொல்லணும்னா அப்படி தேவையில்லை. இதுக்குதான் ஜாத்தியேக வசனம்னு பேரு. ஜாத்தியேக வசனம்னா 2 கண் என்கிற ஜாதி. நல்லா புரியுறதா? 2 கண் என்கிற ஜாதி, அந்த ஜாத்தியேக வசனம். அப்ப 2 இருந்தாலும் ஏக வசனம் சொல்லலாம். 2 இருந்தாலும் ஏக வசனம் சொல்லலாம். ஏக வசனம் பார்வம் அப்படின்னு கூப்பிட்டு
வாரும் கூப்பிட்டேன். அங்க 4 ஸ்ரீ வைஷ்ணவா இருந்தா. வாரும் கூப்பிட்டது ஒருத்தர் தான் கூப்பிட்ட மாதிரி, ஆனா 4 பேர் வர்றா. அதுக்குதான் ஜாத்திய கவசம். அந்த மாதிரி தாராளமா கூப்பிடலாம், ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா அத்தனை பேரும் ஒண்ணுன்னு சொல்லலாம், ஒண்ணுன்னு தாராளமா சொல்லலாம். அத்தனை ஜீவன் எதனால ஒண்ணுன்னு சொல்றோம் பின்னாடி சொல்றேன். அதுக்குதான் ஜாத்திய கவசம். இது முமுட்சு பட்டியலில் எடுத்திருக்காரு திரிலோகாச்சாரியர். ஆத்மாக்கள் ஒண்ணும் சொல்றதுன்னா ஜாத்திய கவசனத்தாலேன்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்க இதுக்கு ஒரு திருட்டாந்து சொல்லுவா. ஒரு கிராமத்துல ராஜா நெல் எத்தனை மூட்டை வந்திருக்கு, நம்ம இனிமே நம்ம இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம கணக்கு பண்ணி ஆகணுமே, எத்தனை மூட்டை வந்திருக்குன்னு கேட்டிருக்காரு. நெல்லு அதிகாரி கணக்கு எடுக்கிறார். கணக்கு எடுத்தோன்னா 100 மூட்டை வரைக்கும் கணக்கு எடுத்துட்டார். கணக்கு எடுத்துட்டு நேர ராஜாட்ட போனார். ராஜாட்ட போயிட்டு, சுவாமி ராஜா ஒரு நெல் அப்படின்னார். ஒரு நெல் எழுதினார். ராஜா பார்த்தார், என்ன 1000 மூட்டை வரும்னு நினைச்சிட்டு இன்னும் ஒரு நெல் எழுதியிருக்காரு. என்ன 1000 மூட்டை இல்லையா? அப்ப இந்த வருஷம் அவ்வளவுதானா, பஞ்சத்துலதான் இருக்க வேண்டியதா அப்படின்னு. சுவாமின்னு ராஜன்னு இது 1000 தான், ஆனா 1000 மூட்டை ஒரே நெல்லா இருக்கு, ஒரே ஜாதி நெல், அதனால ஒரு நெல்லுன்னு சொன்னேன். 1000 மூட்டையும் ஒரே ஜாதி நெல், மூட்டை 1000 தேடுறது, தாராளமா நாட்டை நடத்தலாம், எந்த சந்தேகம் இல்லை. ஆனா 1000 மூட்டை இருக்குன்றதுக்காக ஒரே ஜாதி நெல்லுன்னு சொன்னார் இல்லையா? அத போல அத்தனை பேரும் சஜாத்தியர்கள், ஒரே ஜாதி, அத்தனை ஆத்மாக்கள் ஒரே ஜாதி. அதற்கென்னு ஒன்றுக்கு அதற்கென்று ஒன்று என்று அர்த்தம் கிடையாது. என்ன பாத்துக்கோ, அத்தனை ஒரே ஜாதி, ஒரே ஜாதியா இருக்கிறது படியே ஒண்ணுன்னு அர்த்தம் கிடையாது, பலன்னு சொல்லலாம். ஜாத்தின்னு வந்துட்டாலும் அது கூட நிறைய இருக்குமோ. சில பேரு சில ஜாதி எல்லாம் சொல்லுவா, பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்வா. பிராமண ஜாதி அப்படின்னா ஒண்ணு கிடையாது, நிறைய அது கூட நிறைய இருக்கணும். அதே போலதான் ஜாதின்னு வந்து அதுக்குன்னு ஒண்ணுன்னு அர்த்தம் கிடையாது, பலன்னு சொல்லலாம். இப்ப ஜீவாத்மா அத்தனை பேரும் ஒரே ஜாதி அப்படின்னா எதனால ஒரே ஜாதி? ஜீவாத்மா அத்தனை பேரும் ஒரே ஜாத்திய கவசம்னு பார்த்தோம். ஆனா ஜீவாத்மாக்கள் பலதான், ஆனா ஒரே ஜாத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். எதனால ஒரே ஜாதி? என்ன ஜாதி சுவாமி? பிராமண ஜாத்தியா, சத்திரிய ஜாத்தியா, வைசிய ஜாத்தியா, சூத்திர ஜாத்தியா, ஆம் ஜாதியா, பெண் ஜாதியா, உயரமா குள்ளமா, எந்த ஜாதின்னா சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் சரீரத்தை பத்தினது, நான் சொல்றது ஆத்மா பத்தினது. இத்தனை சொன்னோம், பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூத்திரனோ குள்ளமா உயரமா ஆனா பெண்ணா, அதெல்லாம் சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு கிடையாது. இப்ப நம்ம பேசுறது ஆத்மாவை பத்தி. ஆத்மா ஞானமுடையவர், எல்லா ஆத்மாவும் ஞானமான வடிவத்தில் இருப்பதனால் சமான ஆகாரம், சமான எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானம் உண்டு. எல்லா ஆத்மாக்களும் சமான ஆகாரம், சமான ஆகாரம் எல்லா. இல்ல சுவாமி அப்ப பாம்புக்கு ஆத்மா இருக்கு, ஆமா அதுக்கும் ஞானம் உண்டு. பள்ளிக்கும் ஆத்மா உண்டு, அதுக்கும் ஞானம் உண்டு. ஒண்ணுமே இல்லை, கல்லுக்கும் இருக்கு, அதுக்கும் ஆத்மா உண்டு, அதுக்கும் ஞானம் உண்டு. ஆனா அந்த ஞானம் பிரசரிக்கல. இதத்தான் கண்ணனே கீதையில சொல்லிக்கிறான். யானையினுடைய என்ன, பசு என்ன, புவி என்ன, புலி என்ன, எலி என்ன, பிராமணன் என்ன, நாய் மாமங்காவில் சாப்பிடக்கூடிய சண்டாரன் என்ன, நாய் என்ன, யாரா இருந்தாலும் ஒண்ணுண்டு. எல்லாரும் ஒன்னே பார்க்கலாம், வேணா எல்லாரும் ஒன்னா பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? எல்லாரும் சமமாக பார்க்கணும்ன்றார். சமூகம் சர்வபூதேஷு, எல்லாரும் சமமா பாடினாரு சுவாமி. எல்லாரும் எப்படி சமமா பார்க்க முடியும்? சமமா பார்க்கணும், நம்ம என்ன பண்ணணும்? திருவேங்கனுடைய சன்னிதி போறோம், திருமலைக்கு ஜரகண்டிலாம் அவன் சொல்லப்படாது. ஓ நீர் சமம், அர்ச்சகர் உள்ள போய் பெருமாளை திருவாராதம் பண்றாரணும். சுவாமி நாங்க காலட்சேப தீப காலட்சேப கேட்டிருக்கோம், அங்க ஒரு சுவாமி இந்த மாதிரிதான் சொன்னார், எல்லாரும் சமம், எல்லா ஆத்மாக்களும் சமம்னு சொன்னாரு. சமான ஆகாரம் வேற சொல்லியிருக்கார். அப்படி இருக்கச்சே சமான ஆகாரமா இருக்கிறபடியாலே நீங்களும் வந்துருங்கோ, நானும் உள்ள வரேன். நீங்களும் வேணாலும் உள்ள வந்திருக்கோ, நானும் திருவாராதனம் பண்ண. நீயே பண்ண முடியுமா? முடியாது. இப்ப சுவாமி நீங்க சொன்னேன் சமான ஆகாரம் சொன்னீங்க, சமான ஆகாரம் சொன்னா இத கண்ணன் கீதையில எப்படி பார்க்கணும்னா ஞானம்ங்கிற ஆகாரத்தால சமானம் பார்க்கணும்.
ஞானம் என்கிற ஆகாரத்தால சமம். சரீரத்தை வைத்துக் கொண்டல்ல, ஞானம் என்ற ஆகாரத்தால சமம். அப்படின்னா அது எப்படி இருக்கு? என்ன சமயம்? இது ஆசை இருக்கு, இது பெண்ணா, இது ஆணாக இருக்கு, இது பெண்ணாக இருக்கு, இது நாயாக இருக்கு, இது பூனையா இருக்குன்னா இதெல்லாம் கர்மத்தால வந்த தாரதமியம். இங்க பாம்பை பாக்குறேன், இங்க புளிய பாக்குறேன், இங்க பள்ளிய பாக்குறேன், இங்க தேலை பார்த்துட்டு இதெல்லாம் கர்மத்தால, அவரவர்களுடைய கர்மத்தால வந்த தாரதமியம். அப்ப இவன் பண்ணின கர்மத்துக்கு தகுந்தா போல ஏற்றத்தாழ்வு, அதுக்கு தகுந்த ஞானம், அதுக்கு தகுந்த பிறவி, இதெல்லாம் என்னது? இவன் பண்ணின கர்மத்தின் அடியாக. அப்படின்னா ஒரே ஜாதி எப்படி சொல்லணும்னா, இவன் செய்த கர்மத்தால் மூடப்பட்டிருக்கு. இவன் செய்த கர்மத்தால் மூடப்பட்டிருக்கு. மூடினதால் சரீரம், அந்த மூடிதான் சரீரம். சரி, அப்ப அதை கழட்டி வச்சுட்டு தனியா பார்க்கணும். சரீரத்தை கழட்டி பிரயோஜனம். அப்பதான் எல்லாம் சமம்னு தெரியும். அப்ப ஒரே ஜாதின்னு தெரியும். சரீரத்தோடு பார்க்கும்போது ஒரே ஜாதியா தெரியாது. ஒரே ஜாதியா சுவாமி, இவர் நாய்க்கர், இவர் முதலியார், இவர் செட்டியார், என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா. என்னவோ இருக்குன்னு வச்சுக்கோ. அதெல்லாம் எதனால வருது? சரீரத்தை வைத்துக் கொண்டுதான். பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர எல்லாமே சரீரத்தை வைத்துக் கொண்டுதான். அந்த சரீரத்தை விட்டுட்டு பாருங்க, சரீரத்தை கழிச்சு பாருங்க. சரீரத்தை கழிச்சு பாருங்க, சரீரத்தோடு கூடி இருக்கும் போது ஒரே ஜாத்தின்னு மனசுல படாது. சரீரத்தோடு கூடி இருக்கும் போது ஒரே ஜாத்தின்னு மனசுல படுமான மனசுல படாது. நிஷ்கிருஷ்ட வேஷம் ஆத்மஸ்வரூபம். நிஷ்கிருஷ்ட வேஷம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா விசிஷ்ட ஸ்வரூபம், நிஷ்கிருஷ்ட ஸ்வரூபம் ரெண்டு உண்டு. விசிஷ்ட ஸ்வரூபம்னா சரீரத்தோடு கூடின ஆத்மா, இது விசிஷ்ட ஸ்வரூபம். விசிஷ்ட அத்வைத்தம் சொல்றோம். விசிஷ்டன கூடின, கூடின பிரம்மத்துக்கு இரண்டாவது இல்லை. நம்முடைய சம்பிரதாயம் அத்வைத்தம் தான். நம்முடைய சம்பிரதாயம் அத்வைத்தம் தான். சங்கராச்சாரிய சம்பிரதாயம் அத்வைத்தம் தான். ஆனா நம் சம்பிரதாய அத்வைத்தத்தை என்ன வித்தியாசம்னா, விசிஷ்ட அத்வைத்தம் அது வெறும் அத்வைத்தம். விசிஷ்ட அத்வைத்தம்னா கூடின பிரம்மத்துக்கு இரண்டாவது இல்லை. மேல பார்க்க போறோம், மேல பார்க்க போறோம். ஆனா எல்லாமே சுருக்கமா தான் பார்க்க போறோம், சுருக்கமா தான் போறோம். கூடின பிரம்மத்துக்கு இரண்டாவது இல்லை, பிரம்மத்துக்கே இரண்டாவது இல்லை. அவ சொல்றது யாரு? மாயாவாதிகள், சங்கராச்சாரிய சொல்றது. கூடின பிரம்மத்துக்கு இரண்டாவது. அதே போலங்க விசிஷ்ட வேஷம், விசிஷ்ட ஸ்வரூபம், அது நிஷ்கிருஷ்ட ஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் இல்லையா? விசிஷ்ட ஸ்வரூபம்னாலே சரீரத்தோடு கூடின ஆத்மா. நிஷ்கிருஷ்ட ஸ்வரூபம்னு சொன்னா சரீரத்தை பிரித்த ஆத்மா. சரீரத்தை பிரித்த ஆத்மா. சரீரத்தை பிரித்த ஆத்மா பார்த்தா சமம்னு புரியும். ஆத்மான்னு பார்த்தாச்சு வச்சுக்க. அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்தை அடிக்கடி சொல்லுவோம், ஆத்ம சம்பந்தம் முக்கியம், சரீர சம்பந்தம் வேண்டான்னு. இப்ப பாகவதாலாம் இருக்காலும், ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் இருக்காலும். இப்ப பாகவதா ஸ்ரீ வைஷ்ணவனா ரெண்டும் வெவ்வேறுன்னு நினைக்காதுங்க, ரெண்டும் ஒண்ணுதான். புரியறதுக்காக சொன்னேன். ஏன்னா சில பேர் ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொல்லுவா, இவெல்லாம் பாகவதா அப்படின்வா. என்னமோ எங்கேயோ ஏதோ ஒரு தெருக்கோடியில இருந்து ஏதோ பாடுங்கிறது இருந்து வந்த மாதிரி எல்லாம் பாகவதா சுவாமி, இவெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா. எவ்வளவு அபச்சாரம் தெரியுமா அது? எவ்வளவு. அப்புறம் என்ன பண்றான்னா, அவன் சரீரத்தை பார்த்து அந்த வார்த்தை பேசுறான். கூடவே கூடாது. முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமே என்னன்னா, ஆத்ம லட்சணம் தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், சரீரம் இல்லை. அப்ப சரீரத்தை பார்த்து பிரிச்சுட்டே வச்சுக்கேன், அப்ப சமம் வந்துடுது. வள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் நானும் சமம், என்ன ஆத்மாவும் சமந்தான். குரங்குடைய ஆத்மாவும் என் ஆத்மாவும் சமந்தான். அப்ப குரங்கு சரீரத்தை பார்த்து வச்சுக்க, சாமி குரங்கு நான் மனுஷன் வந்துடுறது இல்லையா? அதே அதுதான் தெரிந்து இருக்காரு. அப்ப நிஷ்கிருஷ்ட வேஷத்தை பாரு, விசிஷ்ட வேஷத்தை பார்க்காதங்க. ஏன்னா நிஷ்கிருஷ்ட வேஷம்னா சரீரத்தை பிரிந்த ஆத்மா. இப்படி பார்த்தாதான் சமம்னு புரியும். அதுதான் ஒரே ஜாதி. எதனால? ஞானத்தால் ஒரே ஜாதி. ஞானத்தால் பகவானுக்கு சேஷன் என்பதனால் ஒரே ஜாதி. பகவத் சேஷபூதன் ஜீவாத்மா, அது ஒரே ஜாதி தான். ஞானத்தால் ஒரே ஜாதி தான். ஆனந்தமயன் என்பதனால் ஒரே ஜாதி தான். இதைத்தான் தெரிவிக்கிறது சாஸ்திரமே. நித்யோ நித்யானாம்
சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். ஒருத்தரான பிரம்மம் எண்ணிறந்த ஆத்மாக்களுக்கு, பிரம்மம் ஒண்ணுதான், பரமாத்மா ஒண்ணுதான், எண்ணிறந்த என்பெரு கண்ணரத்து ஒன்பொருளீரில வன்புகள் நாரணன் தென்கடல். அழ்வாருடைய பாசுரத்தை போல தெளிவா காட்டுறது வேற எதுவுமே இருக்காது. மேல பார்க்க பாருங்க திருவாயும் வளர்ச்சி. ஆனா ஒரு விதத்துல எத்தீந்தவத தீபிகா எடுத்தது ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் தோன்றது. ஏன்னா முதல் 10 முதல் திருவாழ்வு இருக்கு, அதை தாண்டனம்னாலே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இதுதான் அடிப்படை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ, இந்த அடிப்படை நம்ம ஓரளவு தெரிஞ்சுட்டோம் வச்சுக்க, அங்க போய் உட்கார்ந்துட்டோம் வச்சுக்க, சுவாமி கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியறது, புரியுற மாதிரி இருக்கு, பூர்த்தியா கூட இல்லை தெரியறதுன்னு தோணும். அது இல்லை, இது கூட இல்லைன்னு வச்சுக்க, ஐயோ மையமா இருக்கும். இன்னமும் சுவாமி சொல்லிட்டு இருக்கார், நாங்க கேட்டு இருக்கோம், டயத்தை பார்த்துட்டு இருக்கோம், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ரைட்டு, சரி சுவாமி கிளம்புற சுவாமி அடியன் ராமதாசன் கடைசியில் சொல்றாலும் அது சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இல்லையா? அப்ப ஒருத்தரான பிரம்மம் எண்ணிறந்த ஆத்மாக்களுக்கு, சாஸ்திரமோ எண்ணிறந்த ஆத்மான்னு சொல்ல நன்னா படிக்க காரணம் ஜாதி ஒன்றே என்பதற்காக. அப்ப ஜாதி ஒண்ணுதான். அப்படி இதனால ஜாத்தியேக வசனத்தின்படி ஜாதி ஒண்ணு, ஞான வடிவத்தாலும் ஒன்று, ஆனால் ஆத்மஸ்வரூபத்தால் ஒண்ணு கிடையாது. வெவ்வேறு ஆத்மஸ்வரூபத்தால் ஒண்ணு கிடையாது. நிகிருஷ்ட வேஷம் பிரிச்சு பார்க்கறச்சே, ஆத்மா மட்டும் பிரிச்சு பார்க்கறச்சே இந்த ஆத்மா அந்த ஆத்மா ஞானத்தால் ஒண்ணு. ஆத்மஸ்வரூபத்தால ஒண்ணானா சொரூபத்தால ஒண்ணு கிடையாது, சொரூபத்தால வெவ்வேறு. என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு உண்டான தன்மை வேறு, உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு உண்டான தன்மையே வேறு. என்னது ஆத்மஸ்வரூபத்தினுடைய தன்மை மோசம், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படிதான் அதான் நிலை. இது சொல்ல வந்து அப்ப வெவ்வேறு, அப்பதான் தெரிவிக்கிறாரு. ஆக ஒவ்வொரு ஜீவனும் சொரூபத்தால் வேறுதான், ஒவ்வொரு ஜீவாத்மாவும். இதுதான் அடிப்படை ஞானம். இப்ப சொரூபத்தாலும் ஒண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப எனக்கு இருக்கிற ஞானமும் உங்களுக்கு இருக்கணும். எனக்கு ஞானம் இல்லை, அஜ்ஞானம் தான் இருக்கு, அதே அஜ்ஞானம் இருக்கணும். உங்களுக்கு ஞானம் அபாரமா இருக்கு, அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப சொரூபத்தால் ஒண்ணு சொன்னா என்ன வேணும்? பிரமாண விரோதம் வந்துடுறது. பிரமாணம் இந்த மாதிரி சொல்லலையே, பிரமாண விரோதம் வந்துரு. நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம் யோகோ பகூனாம் யோ விததாதி காமம். நித்யானாம் நித்தியர்களான சேதனர்கள், சேதன சேதனானாம் என்கிறார் பாருங்க. நித்யானாம் நித்தியர்களான சேத்தனர்கள், சேதன சேத்தனானாம் என்கிறார் இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல ஆதிசங்கரன் என்ன சொல்ல வந்தார்னா, பல ஜீவர்கள் சொன்னாலே பிராந்தின்னு தெரிவிக்கிறார். ஜீவாத்மா பலன்னு சொல்லிட்டு இருக்குமோனோ, பல ஜீவாத்மாக்கள் சொன்னாலே ஆதிசங்கருடைய கூற்று. அவர் சொன்ன இதுக்கு பிராந்தின்னு பேரு. அப்ப இது அத்தனையும் காணல் நீரை போல பொய், காணல் நீரை போல போய் வெளியே இப்படி ஹைவேஸ்ல போயிட்டு இருப்போம், போயிட்டு இருக்க தூரக்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். சாமி தாகமா இருக்கு, ஏதோ பேசிட்டேன், தாகமா இருக்கு, அங்க போய் சாப்பிடணும், தண்ணி தெரியாது சுவாமி போலாம் வரோம் அப்படின்னா கிட்டக்க போனா ஒண்ணுமே இருக்காது. அத போல காணல் நீரை போலதான் எது இதெல்லாம் இத்தனை ஜீவாத்மா இருக்குன்னு அர்த்தம். ஜீவாத்மா ஒண்ணுதான், ஆத்மா ஒன்றே, ஆத்மா ரெண்டாவது கிடையாது. இது சங்கருடைய நிலை, ரெண்டாவது கிடையாது. அனைத்து சரீரத்துக்குள்ளும் இருக்கும் ஆத்மா ஒன்றே, அனைத்து சரீரத்துக்கும் இருக்கும் ஆத்மா ஒன்றே. பிரம்மமும் அந்த ஆத்மாவும் ஒன்று, பிரம்மமும் அந்த ஆத்மா ஒன்று. அப்ப ஏன் எல்லாம் தெரியுது, உங்களெல்லாம் எனக்கு தெரியுது, என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுது, இந்த வஸ்துவெல்லாம் பாக்குறோம். என்னன்னா உபாதி வசத்தாலே பலதாக பிரமிக்கிறது. உபாதி வசம், உபாதின்னா அவித்யான்னு பேரு. அவித்யா என்கிற உபாதி, மாயா என்கிற உபாதி. அந்த உபாதி வசத்தாலே என்ன தெரியுது? பலவா பிரமிக்கிறது. இது போல இப்பதானே பார்த்தோம். காணல் நீர் எப்படி பிரமிக்கிறது உண்டா இல்லையா? சரி, இன்னைக்கு பார்த்துட்டேன், நாளைக்கு இருக்கா இல்லையா? நாளைக்கு அதே மாதிரி தெரியும். சமயம் இன்னைக்குதான் தெரிஞ்சு போயிட்ட சொன்னோம், காணல் நீர்னு தெரிஞ்சுட்டு நாளைக்கு தெரியாம இருக்கிறோமான்னா நாளைக்கும் தெரியுது. அதே போலதான் எல்லாமே உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்காரு, எல்லாம் போய்
பிரம்ம ஒன்னே சத்தியம். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாமரகா. இது வேதாந்த டிண்டிமகா. இதான் வேதாந்தமா சொல்றது. அப்ப என்ன ஆயிட்டு, உபாதியில பட்டு பலவாக தோற்றமளிக்கிறது, தோன்றுகிறது, தோற்றமளிக்கிறது. எது போல? இது ஒரு இரட்டாந்த வேற சொல்றார் ஆதிசங்கரன். என்ன தெரிவிக்கிறார்னா, இப்ப சந்திரன் இருக்கானோ, நேரா நல்ல முழு நிலா சந்திரன். அந்த சந்திரனை கண்ணாடியில பிடிச்சேன். ஒரு கண்ணாடி வச்சிருந்தா அந்த கண்ணாடியில கொண்டு வந்து சந்திரனை பிடிச்சேன். கண்ணாடியில சந்திரன் தெரிஞ்சார். சந்திரன் தெரியவாரணும், தெரியறாரு. சந்திரன் ஒண்ணுன்னு எழுதிட்டார். அங்கிருந்து நேரா போனேன், ஒரு குளத்தங்கரைக்கு போனேன். குளத்தங்கரைக்கு போன உடனே அந்த குளத்தங்கரையில, அந்த குளத்தங்கரைக்குள்ள அந்த தண்ணி இருக்கணும், அந்த தண்ணிக்குள்ள சந்திரன் தெரிஞ்சான். சந்திரன் ரெண்டுன்னு எழுதினேன். ஒரு கத்தி ஒண்ணு கொண்டு வந்தார், பழம் வைக்கிறதுக்காக கத்தி கொண்டு வந்தார். அந்த கத்தியை கையில வச்சு இப்படி பார்த்தேன். அதுல சந்திரன் பிரதிபலிக்கிறார், அதுலயும் பிரதிபலிக்கிறார். ஓ, சந்திரன் 3ன்னு சொன்னேன். உடனே ஒருத்தர் என்ன பண்ணார், சுவாமி 3 சந்திரர்கள் இருக்காங்க, 3 சந்திரர்கள் இருக்காங்க. சந்திரன் 3ஆ 1? சுவாமி 1தான் சுவாமி, 3 இல்ல. அப்ப என்னது? உபாதியில பட்டு பிரதிபலிக்கிறது இல்லையா? உபாதியில பட்டு பிரதிபலிக்கிறது இல்லையா? அதே போல நீங்க யாருமே கிடையாது, நானும் கிடையாது. பிரம்ம ஒண்ணுதான், பிரம்ம ஒண்ணுதான். அது என்ன? உபாதியில பட்டு பிரதிபலிக்கிறது, தோன்றுகிறது. உபாதி இந்த திருக்கான சொல்றாரு ஆதிசங்கரன். உபாதியில பட்டு தெரிகிறது. உபாதி எந்தெந்த உபாதியில் பிரதிபலிக்கிறதோ அதெல்லாம் சந்திரன் தெரியதோனும். சந்திரன் 3 சந்திரன் இருக்காரா? சுவாமி 1 சந்திரன் தான் இருக்கு. ஆனா 3 சந்திரன் காமிச்ச போகணும். கண்ணாடியில ஒரு சந்திரன் இருக்கு, குளத்துல ஒரு சந்திரன் இருக்கு, கட்சியில ஒரு சந்திரன் இருக்கு, 3 சந்திரன் இருக்கணும். அதே போல பிரம்மம் ஒன்றே, மத்தது கிடையாது. சரீரம் என்கிற உபாதியில் பட்டு, இந்த சரீரம் இருக்கணும், இந்த சரீரம் உபாதியில் பட்டு அந்தந்த ஆத்மாவாக தோற்றுகிறது. இது ஆதிசங்கருடைய வாக்கியம், அத்வைத்தம். இது அந்தந்த ஆத்மாவாக தோற்றுகிறது. பல கிடையாது, ஆத்மா பல கிடையாது, ஒரே ஒரு பிரம்மம் தான் உண்டு. அப்ப அந்த பிரம்மம் சரீரம் என்கிற உபாதியில் பட்டு பட்டு என்னன்னா தோற்றுகிறது. நிறைய இருக்கு சுவாமி, நிறைய சரீரம் இருக்கு, நிறைய ஆத்மா இருக்கு அப்படின்னு தோட்டம் அளிக்கிறதா? அது வெறும் காணல் நீரை போல. காணல் நீர் நன்னா தெரியறதுனும் கிட்டக்கமான இதா இருக்கா? இல்லையே. அதை போலதான் காணல் நீரை போல அது பொய். இந்த இடம் தெரியலையா? அதனாலதான் அந்த இந்த குழப்பம் வந்தது பிரம்மத்துக்கு. என்னன்னா, இந்த மாதிரி அபிப்பிராயம் யாருக்கு சுவாமி வந்தது? உபாதியில பட்டு நல்லா பாத்துங்க, இது கேட்டுருப்போம். உபாதியில பட்டு குழம்பி இருக்கணும், குழம்பிக்க எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு நினைக்கணும். அந்த எல்லாம் உண்டு நினைச்சது யாரு? நீங்களா, நானா, யாருன்னா பிரம்மம். பிரம்மம் தான் அந்த மாதிரி நினைக்கிறது. ஏன்னா பிரம்மம் ஒண்ணுதானே இருக்கு, வேற எதுவும் கிடையாது. பரபிரம்ம அக்ஞம் பிரம்ம பரிகதம் சம்சரதி தத் பராதீகம் விபசம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது வேதாந்த சங்கரத்துல. அப்படி என்ன தெரிவிக்கிறான்னா, பரபிரம்ம ரகிதம் அக்ஞம், பரபிரம்மத்துக்கே அஜ்ஞானம், பரபிரம்மத்துக்கே அஜ்ஞானம். சசேஷ விசத்து சேஷினே சேஷசாயனே நிர்மலானந்த கல்யாணனையே ஸ்ரீ விஷ்ணுவே நமகான்னு தெரிவிக்கிறார். இது முதல் ஸ்லோகம் வேதாந்த சங்கரத்துக்கு. 2வது ஸ்லோகம் பரபிரம்ம அக்ஞம்னு 2வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிற, ஏன்னா அப்படி இருக்கச்சு பரபிரம்மத்துக்கு அஜ்ஞானமா, பரபிரம்மத்துக்கு அஜ்ஞானமா. ஏன்னா எனக்கு அஜ்ஞானம் இருந்தா என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய தன்மை பரபிரம்மத்துக்கு இருக்கு. இப்ப பரபிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துடுச்சு. போக்குறது எப்படி போக்குறது? என்னமா போக்குறது? போக்கணுமே. அதற்கு அஜ்ஞானம்னா யாரு போக்க? பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் என்று யார் போக்க? சரி, சாஸ்திர அஜ்ஞான ஜன்ய ஞானத்தால போகுமான்னா சாஸ்திர ஞானத்தால போகுமா? சாஸ்திரம் வாசிக்கிறார், அந்த பரபிரம்ம என்ன பண்ணுது? சாஸ்திரம் வாசித்தது. சாஸ்திரம் வாசிச்சு தோச்சோம்னு, ஓ சாஸ்திரம் வாசிச்சேன், இனிமே எனக்கு அஜ்ஞானம் கிடையாது, ஞானம் வந்துடுச்சு, இனிமே பல கிடையாது, ஒன்றுதான் ஒன்றுதான் அந்த ஞானம் வந்துருமோன்னா, சாஸ்திர ஞானம் வாசிச்சா வந்துரும். வாசம் தான். சாஸ்திரம் உண்மையா பொய்யா? என்ன சுவாமி நீங்க சாஸ்திரம் பொய்யா? ஆமா, ஆதிசங்கர பிரகாரம் சாஸ்திரம் பொய். ஏன் சுவாமி? ஒண்ணுதானே உண்மை, பிரம்ம ஒன்னே உண்மை, நான் தத்தனையும் பொய். அப்ப பொய்யான சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு உண்மையான பரபிரம்மத்தை நிரூபிக்க முடியுமா? கொஞ்சம் பாருங்க. பொய்யான சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு
உண்மையான பரபிரம் இதெல்லாம் ஸ்ரீபாஷ ரொம்ப நாள் எடுத்திருக்கார். உண்மையான பார்த்தான் அரிசமை இதுல வரப்போறது, ராமாயணம் வரப்போறது. பார்த்தான் அரிசமயங்கள் பதைப்பையை பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு உண்மையினோடு இணைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆத்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. வாதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அல்லலெல்லாம் வாதில் வென்றான். எப்படி சொல்ல வந்த அதெல்லாம் மேல மேல வரப்போறது ராமானுஜன் இருந்தார். அப்ப பரபிரம்மத்துக்கு அஞ்ஞானம் சொல்லி சரி சுவாமி, அந்த சாஸ்திரம் பொய்யா உண்மையா? அப்ப பிரம்மம் மட்டும்தான் உண்மைன்னா மற்றெல்லாம் பொய் ஆயிடுதுனோ? அப்ப மத்தெல்லாம் பொய் ஆயிடுச்சுன்னா அப்ப பொய்யான வச்சது எப்படி பொய்யானது நெய் எப்படி சாபிக்கிறது? பொய்யாத வேதம் சொல்லியா பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் தொலை போறது? பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வருமா? முதல்ல வருமா? நம்முடைய அஞ்ஞானத்தை தொலைக்க வேண்டிய பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வருமா? முதல்ல இது எப்படி இருக்குன்னா, சூரியன் ஓஹோன்னு பிரகாசமா இருக்கார் சுவாமி, கூடவே ஒரு மூலையில இருட்டு இருக்கு, நம்ப முடியல. சூரியன் பிரகாசமா இருக்காருன்னா அந்த இருட்டுக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இருக்குமா? இருக்கவே இருக்காது. அந்த மாதிரில இருக்கு. பரபிரம்மம் பிரகாசமா இருக்கும்போது இருட்டு வருமா? அஞ்ஞானம் வருமா? அப்படிப்பட்ட அஞ்ஞானம் வரவே வராது இல்லையா? ஆனா சங்கரர் சொன்னது ஜீவன் ஒன்றுதான், பல கிடையாது. பலத்துக்குதான் இதை எடுத்திருக்கோம். நம்ம சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயம் சாஸ்திர பிரகாரம் ஜீவாத்மாக்கள் பல. ஆனால் ஆதிசங்கர பிரகாரம் ஜீவன் ஒன்றுதான், பல இல்லை. ஆனால் பல என்ற பிராந்தி, அது ஒரு மாதிரி பிராந்தி. அந்த பிராந்தியால இது தவறு. ஆத்மாக்கள் பலதான், ஒன்றல்ல. மேலும் ஒன்றுன்னு சொன்னா சாஸ்திர விரோதம். ஒன்றுன்னு சொன்னாலே சாஸ்திர விரோதம். அதனால ஆத்மா ஒன்றல்ல, ஆத்மாக்கள் பலர். சரி, பலர் வந்து ஆத்மா எப்படிப்பட்டவர் சுருக்கமா பார்த்திருக்கோம். இவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்கார். ஆத்மா எப்படிப்பட்டவர்? ஆத்மா எப்படிப்பட்டவர்னா இயற்கையிலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆத்மா. ஸ்வதசுகின்னு சொல்லுவாங்க. ஸ்வதசுகி அப்படின்னா இயற்கையாக ஆத்மா சந்தோஷமா இருக்கும், ஆனந்தப்படுவர். ஆத்மா ஞானமயன், ஆனந்தமயன், இயற்கையிலேயே சந்தோஷமா இருப்பார். ஆனா இந்த சம்சாரத்தில் வந்தபடியாலே துக்கப்படுறார். எதனால? கர்மம் என்கிற உபாதியால். நமக்கு உபாதி இருக்கு, பிரம்மத்துக்கு உபாதி கிடையாது. நமக்கு உபாதி எது? கர்மம். கர்மம் என்கிற உபாதியால் என்ன பண்றாரு? துக்கப்படுறாரு, இந்த சம்சாரத்துக்கு உட்படுறாரு. ஆனா இயற்கையிலே ஆத்மா சுகி, இயற்கையிலே ஆத்மா சுகி. அப்பனா நாம துக்கப்படுறோம்னா என்ன அர்த்தம்னா அப்ப செயற்கைன்னு அர்த்தம். அர்த்தம் கிடைக்கிறத பாருங்க. இயற்கையில ஆனந்தப்படுவார் சுவாமி, அப்ப செயற்கையில துக்கப்படுவார், தன்னிடையே கிடைக்கிறது. அப்ப துக்கப்படுறாருன்னு சொல்லியாச்சு. நம்ம துக்கப்படுறோம்னா என்ன அர்த்தம்னா செயற்கைன்னு அர்த்தம், அது இயற்கையிலேன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஆனந்தப்படுறோம்னா அதுதான் இயற்கை. ஆத்மாவுக்கு ஆனந்தம் தான் இயற்கையான தன்மை. ஆத்மா சிரமப்படுறாரே சுவாமின்னா செயற்கை. செயற்கைன்னு தெரியா? அப்ப செயற்கை துக்கி. ஆக கர்மம் என்கிற உபாதியால் சம்சாரம். இந்த ஆத்மாவுக்கு கர்மம் என்கிற உபாதியால சம்சாரம். இந்த ஜீவாத்மா தான் கர்த்தாவா இருக்கான். நான் பண்றேன் கர்த்தாவா இருக்காரு. அது மட்டும் என்ன கர்த்தா? கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, பிரபக்தி என்ன, என்னென்னோ அதெல்லாம் நன்னா பண்ணி நன்னா அனுபவிக்கிறார். சக்கரமங்களா அனுபவிக்கிறார், நன்னா சாப்பிடுறார், நன்னா சந்தனத்தை பூசிக்கிறார், என்னென்ன உண்டு அத்தனையும் உண்டாரு. நன்னா பட்டு பத்திர நல்லா படுத்துட்டு இருக்கார், பட்டாடை கட்டுகிறார். மேலும் பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மா சரீரமாக இருக்கிறார். அவர் சுகி, சதசுகி, இயற்கையா சுகி, நன்னதான் இருக்கார், எல்லாம் நன்னதான் பண்ணிக்கிறார். ஆனா இந்த சம்சாரத்தை வந்து மறையால் துக்கப்படுறார். சரி, இவர் பரமாத்மா எப்படி இருக்காரு? சரீரமா இருக்கார். அப்பனா சரீரமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவா இருக்கார், போக்தாவா இருக்கார், சரீரியா இருக்கார், சரீரமாவும் இருக்கார். சுவாமி இது புரியலையே. கர்த்தாவா இருக்காருன்னா கர்மஜான பக்தி யோகங்கள், பிரபக்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கர்மஜான பக்தி இங்க ஏன் சோபா இது யதீந்திர தீபிகா, யதீந்திர தீபிகான்னு வேதாந்தன்னு வந்து என்னன்னா அநேகமா சாத்தியோபாயம் தான் வரும்.
சித்தோபாயம் ரொம்ப சிரமம் தான். சாத்தியம் இருக்கட்டும், சித்தோபாயம் நம்ம சேர்த்துக்கலாம், பிரபத்தியும் சேர்த்துக்கலாம். பிரபத்தி பண்றார், இது கர்த்தான அழைப்பு. போக்த அனுபவிக்கிறாரு, நல்லாவே அனுபவிக்கிறார். சக்கரமகன் நல்லா சாப்பிடுறார், அப்படி தலையேற்றி சீவிரி ஆறிட்டு இருக்கா, என்னமா சிகை அலங்காரம், என்னமா நன்னா இருக்கு பாருங்கன்னு. கேசவ பிரசஸ்த கேசபாசகா கூட எனக்கு நல்லா இருக்கு பாருங்க அவரை விட அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி அதெல்லாம் நல்லா பண்றாரு, நல்லா பண்ணிட்டு இருக்கார். அப்ப போக்தாவா இருக்கார். அதற்கு மேல சரீரியா இருக்காரா, இந்த சரீரத்துக்கு இவர் தான் சரீரி. இது சரீரம் இல்லையா, சரீரத்தை தாங்குபவர் யாருன்னா சரீரியான ஆத்மா. ஆத்மாவுக்கு 2 குவாலிட்டி உண்டு. சரீரமாவும் இருக்கும், முன்னாடியே பார்த்திருக்கும், சரீரமாவும் இருக்கும், சரீரியாகவும் இருக்கும். சரீரமா என்னவா சுவாமி, பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மா சரீரம், இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மா சரீரி. அடிப்படை ஞானம். இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மா சரீரி, பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மா சரீரம். அப்ப பிரகிருதி என்பதுதான் பிராகிருதமான சரீரம். இது பிராகிருதமான சரீரம். இந்த பிராகிருதமான சரீரம், இந்த சரீரத்தோடு என்னை ஒப்பிட்டு போகும்போது நான் சரீரமா இருக்கேன். இந்த சரீரத்தோட நான் சரீரமா என்று இந்த சரீரம், இந்த ஆத்மாவே பகவானுக்கு சரீரமா இருக்கணும். அப்ப ஈஸ்வரன் பகவானோடு பார்க்கும் போது நல்லா பாருங்க, சரீரமா இருக்கு. இந்த சரீரத்தோடு பார்க்கும்போது சரீரியா இருக்கு. நல்லா பாருங்க, சரீரி வேறு, சரீரம் வேறு. சரீரம்னா இன்னொரு வஸ்துவை அண்டி இருப்பது சரீரம். சரீரினா இன்னொரு வஸ்துவை தான் தான் அதுக்கு நியமனம் பண்றது சரீரம்னு பேரு, சரீரின்னு பேரு. இந்த ஆத்மா சரீரியாவும் இருக்கு, சரீரமாவும் இருக்கு. இந்த சரீரத்தை நியமிக்கிறதும் நினைச்சுன்னு சொல்றேன். ஆத்மா சொன்னபடி நடந்துட்டா எந்த சமமும் இருக்காது. அதான் இல்லை, அடியனுக்கு இல்லை. அது இருந்துதான் வச்சுக்க ரொம்ப நல்லா இருக்கும். இல்லையே, இது எங்க என்னுடைய சரீரம் எப்படி போறதோ அப்படி போயிட்டு இருக்கேன். சரீரம் எப்படி போறதோ அப்படி போயிட்டு இருக்கேன் இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கு. ஆனா இந்த ஜீவனுக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம் சித்தம். இந்த ஜீவாத்மாக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம், இவர் தானே பிரகாசிக்கிறார். ஜீவாத்மா தான் பிரகாசிக்கிறார், ஸ்வயம் பிரகாசம். ஜீவாத்மா பிரகாசிக்க மற்றொன்றின் உதவி தேவை. இதெல்லாம் முன்னாடி பார்த்திருக்கோம், தர்மபூத ஞானத்தை எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். ஜீவாத்மா பிரகாசிக்க மற்றொன்று உதவி தேவையில்லை, உதவி தேவையில்லை. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம். ஏன்னா ஞானமானபடியாலே ஸ்வயம் பிரகாசம். உடனே ஒருத்தர் ஆட்சேபித்த, சுவாமி இதனால ஸ்வயம் பிரகாசம் சொல்றல, இதனால ஸ்வயம் பிரகாசம். ஆமா, நியாயசாஸ்திரக்காரர் இப்படிதான் தெரிவிக்கிறார். ஏன்னா ஞானம் இருக்கணும், ஞானமானபடியால ஸ்வயம் பிரகாசம்னார். இந்த மாதிரி சொல்லணும்னாலே பட்சம் இருக்கணும், சாத்தியம் இருக்கணும், ஹேத்து இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், 3 அவயவங்கள் இருக்கணும். என்ன எக்ஸாம்பிள்னா, பர்வத்தோ அங்கிவான் தூமாத்து. இது நம்ம அனுமானம் பிரமாணத்தை இதை பார்த்திருக்கோம். பர்வத்தோ அங்கிவான் தூமாத்து அப்படின்னா மலையில நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்குன்னா புகை இருக்கிறபடியால நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரியறதுணும். என்ன சொல்றோம், சுவாமி நெருப்பு இருக்குன்றாரு, எப்படி சொல்லியது, புகை தெரியுது, அதான் நெருப்பு இருக்குன்னு சொல்றோம். சரி, இப்ப இதுல பட்சம் வேணும், சாத்தியம் வேணும், ஹேத்து காரணம் வேணும். இது 3 இருக்கு நம்ம இல்லையா. பட்சம் எது, மழைதான் பட்சம். பர்வத்தோ வங்கிவாந்து மாத்திர மழைதான் பட்சம். சாத்தியம் எது, நெருப்பு தான் சாதிக்க போறேன். நெருப்பு தான், என்ன நெருப்பு என் கண்ணில் பார்க்கல, என் கண்ணில் பார்க்காத வஸ்துவை சாதிக்கணும்னு அதான் நெருப்பு. அப்ப சாத்தியம் நெருப்பு. ஹேத்து எது, எந்த காரணத்தை கொண்டு நான் சாதிக்கிறேன், புகையை கொண்டு சாதிக்கிறேன், அதுதான் ஹேத்து. அப்ப பட்சம் என்பது மலை, சாத்தியம் என்பது நெருப்பு, ஹேத்து என்பது புகை. ஆக புகை இருக்கிறபடியாலே மலையில் நெருப்பு இருக்குதுன்னு சொல்ற போனோ, அதே போல ஆத்மா ஸ்வயம் பிரகாசம். ஏனென்றால் ஞானத்தாலே, ஞானம் இருக்கிறபடியாலே ஆத்மா ஸ்வயம் பிரகாசம். இதில் பட்சம் சாத்தியம் ஏது 3 இதிலே வரணும். அங்க பட்சம் எது, மலை, சாத்தியம் எது, நெருப்பு, ஏது எது, புகை. அதே போல இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஆத்மா ஸ்வயம் பிரகாசம். எதனாலே, ஞானத்தாலே போட்டிருக்க போனோம்.
இப்ப இதுல பட்சம் எது? ஆத்மாதான் பட்சம். சாத்தியம் எது? ஸ்வயம் பிரகாசத்தை சாதிக்கிறவனும் ஸ்வயம் பிரகாசம். ஏது எது? ஞானம். இதான் நியாய சாஸ்திரத்தின்படி. அப்ப ஆத்மா ஸ்வயம் பிரகாசம். எதனாலே? ஞானத்தாலே. அப்ப பட்சம் வந்துட்டு, சாத்தியம் வந்துட்டு, கேது வந்து நியாய சாஸ்திரப்படி கேது வந்துட்டு. ஆக ஞானமாக இருந்தால் ஸ்வயம் பிரகாசம், ஆத்மா ஞானம், அதனால் ஸ்வயம் பிரகாசம் என்பது. இல்லையே சுவாமி, ஆத்மா ஞானமுடையது என்றுதானே சொல்றா. ஆனா நீரோ ஞானம்னு சொல்றீரே. ஒரு ஆட்சேபம். ஞானம் உடையதுன்னு சொல்றாலே, ஆனா நீரும் ஞானம்னு சொல்றேன். அப்ப ஞானம் உடையது இல்லையா? இருக்கு. அப்ப ஞானம் இல்லைன்னு சொல்லுங்க, ஞானம் உடையது மட்டும் சொல்லுங்கண்ணா. இல்ல இல்ல, சாஸ்திரமே அப்படிதான் சொல்றது. சாஸ்திரமே அப்படிதான் இருக்கு, அப்படிதான் சொல்றது. விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மானு தனுதேபிச்ச அப்படின்னு சாஸ்திரமே சொல்லுதான். தைத்திருபதி இருக்குது. விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மானு தனுதேபிச்ச. ஜீவாத்மாவை விஞ்ஞானம்னு சொல்றது சாஸ்திரம். ஜீவாத்மாவை விஞ்ஞானம் சொல்றது. ஏன்னா ஸ்வயம் பிரகாசம் ஜீவாத்மா. சரி, அப்ப என்ன சொல்லிருக்கணும்? ஜீவாத்மாவை விஜ்ஞாதான்னு சொல், ஞானம் உடையவன் சொல்லியிருக்கணும். ஞானம் உடையவன் சொல்லணும்னா சாஸ்திரம் விஜ்ஞாதான்னு சொல்லியிருக்கணும். ஆனா விஜ்ஞாதான்னு சொல்லாம விஜ்ஞானம் ஞானம் ஜீவாத்மா ஞானம் அப்படிதான் சொல்றது சாஸ்திரம். ஜீவாத்மா ஞானம் உடையவன் இருக்கு, ஆனா அதை சொல்லல. விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே. அப்ப என்ன பண்றது? விஞ்ஞானம் ஞானம் யஜ்ஞம் பண்ணுகிறது. இதான் அர்த்தம். விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே. விஞ்ஞானம் யாகம் பண்ணுகிறது. விஞ்ஞானம் ஞானம், ஞானம் யாகம் பண்ணு. சாமி, ஞானம் யாகம் பண்ணுவானா? ஞானம் உடையவன் தானா? அப்ப ஆத்மாவே ஞானம்னு சாஸ்திரமே சொல்றது. ஆத்மாவே விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே அப்படின்னா யஜ்ஞம் பண்றான்னு அர்த்தம். யார் யஜ்ஞம் பண்றாருன்னா ஆத்மா. அப்ப ஞானம் உடையவன் சொன்னமோனோ ஞானம் யஜ்ஞம் பண்றதுன்றாரு சாஸ்திரத்து. அப்ப ஞானம் உடையவன் தானே யஜ்ஞம் பண்ணுவாருன்னா ஞானமுடைய ஆத்மா ஞானமாகவும் இருக்கிறார் அர்த்தம். ஞானமுடைய ஆத்மா எப்படி இருக்கார்? ஞானமாகவும் இருக்கிறார். ஞானமுடைய ஆத்மா ஞானமாகவும் இருக்காரு. அதாவது ஞானம் என்றே சொல்லலாம். ஆத்மா என்ன சொல்லலாம்? ஞானம்னே சொல்லலாம். எந்த தவறும் கிடையாது. ஞானம்னு ஆத்மா சொல்லலாம். அதாவது பிரியத்துக்காக சொல்றேன். எது போலன்னா ஆத்மாவை ஞானம்னு சொல்லலாம், ஞானம் உடையவன்னு சொல்லலாம். அப்ப ஞானமுடைய ஆத்மா ஞானமாகவும் இருக்கிறார். எது போல? இப்ப உப்பு கட்டி இருக்கணும், சால்ட். அந்த உப்பை கொண்டு நம்ம நாக்கு வச்சுருக்கோம். எங்க போனாலும் அந்த உப்பு கரிக்கும். உப்பு கரிக்கிறது, உப்பு கரிக்கிறதுல உப்பு கரிக்கிறோம், உப்பு கரிச்சுட்டே இருக்கும். அதே நீங்க ஒரு வடை எடுத்துக்கணும். வடை எடுத்துட்டு நல்லா முறை நன்னா சாமி முருவலா நன்னா வடை நன்னா இருக்கணும், முருவலா இருக்கணும். அதுவும் திருமால் வடை முருவலா இருக்கணும். அப்படின்னா அந்த வடை மேல நல்லா முருவலா இருக்கும். உள்ளுக்குள்ள போக போக போகணும்னா மேல நல்லா கரக்கரன்னு இருக்கும், நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள போற ஒண்ணு வேணா தயிரோடய எடுத்துக்கணும். என்ன சுவாமி எல்லாம் நல்லா சாப்பிட்டு பார்த்திருக்காரு, நல்லா சாப்பிட்டு இருக்கணும், கவனம் கிடையாது. சிவ நல்லா ததியாராதனை நல்லா அன்பா இருக்கணும், ஒரு குறையும் கிடையாது. பகவானே ததியாராதனை பிரியசா இருக்கணும். அப்படி இருக்கச்சு தயிரோட நல்லா போட்டு சாப்பிட்டு தொண்டுக்குள்ள போறதுனும் போயின்னு இருக்கச்சே அது நைஸா இறங்கணும். அது இறங்கணும், வாசம் அந்த நல்லா பெஞ்சு ஊத்தணும், நைஸா இறங்கிடும். அதே கொஞ்சம் பச்சையா உள்ளுக்குள்ள இருக்கணும். அப்ப கொஞ்சம் மாறுறதுன்னு. இது போல உப்பு அப்படி கிடையாது. உப்பு எங்க பட்டாலும் கரிக்கிறதனோ அதே போல ஆத்மாவை எடுத்துட்டா ஞானமயன் ஆனந்தமயன். அது மட்டும் இல்ல, ஞானம் உடையதாக இருக்கும், ஞானமாகவும் இருக்கும். உப்பு கரிக்குமா போல அதே போல ஆத்மா எங்கு தொட்டாலும் ஞானம். எங்க தொட்டாலும் ஆத்மா தொட முடியுமானா தொட முடியாது. ஏற்றிக்கா சொல்லிருக்கேன். எங்க தொட்டாலும் எப்படி உப்பு கட்டி எப்படி எங்கிருந்தாலும் கரிக்குமோ அதே போல ஆத்மா எங்கேயும் ஞானமயம் ஞானமயம். சரி சுவாமி, இவருக்கு ஞானமயம் ஜீவாத்மா பரமாத்மா இவருக்கே இப்படி இருக்குன்னா பரமாத்மா கேட்கணுமா? அவரு அதேதான். எங்க தொட்டாலும் ஞானமயம் ஆனந்தமயம் தான் பரமாத்மா தேவைப்படுதான். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். உணர்வு முழு நலம். உணர்வு முழு நலம். நம்ம வீட்டுல விசாரிக்கிறார். உணர்வு முழு நலம் கிடையாது, முழு நலம் முழு உணர் முழு நலம்னு எடுத்துக்கிறார். உணர்வு முழு நலம்னு பாட்டு இருக்கு.
முழு உணர் முழு நலம்னார். அப்படின்னா முழுன்னா முழு என்பதை நடுவில் வச்சுட்டு என்ன பாருங்க, முழு என்பதை நடுவில் வச்சுட்டு உணர் முழு உணர் முழு நலம். இங்க இருக்கு உணர் முழு நலன் இருக்கு. ஆனா இங்க முழு உணர் முழு நலம்ன்றாரு. உணர்வுன்னு சொன்னாலே ஞானம், உணர்வுன்னு சொன்னாலும் ஞானம். நலம்னு சொன்னா என்னது? பக்தி. உயர் வர உயர் நலம், நலம்னா பக்தி. அப்ப முழு ஞானமாய் முழு பக்தியாய் இருக்கும் ஜீவாத்மா. இதான் உணர்வு முழு நலம்னு அழுவார் எடுத்திருக்காரு. அதை வந்து இல்ல என்ன எடுத்திருக்காரு? முழு உணர் முழு நலம்னு எடுக்கிறார். ஆக முழு ஞானமாய் முழு பக்தியாய் இருக்கும் ஜீவாத்மா. ஆக ஞானமயமாய் ஆனந்தமயமாய் இருக்கும் ஜீவாத்மா. ஆக ஆத்மா ஞானமாக இருப்பதனால், அதுவே பொருளாக இருப்பதனால் ஞானம் உடையவன் என்று சொல்வதை காட்டிலும் ஞானம் என்றே சொல்கிறது சாஸ்திரம். ஏன்னா ஆத்மா ஞானமாக இருப்பது அதுவே பொருளா இருக்கு. ஆத்மா ஞானமா இருக்கு, அதுவே பொருளா இருக்கு இல்லையா? அப்ப அது பொருள் ஞானம் உடையவன் என்று சொல்றதை காட்டணும். ஞானம் ஆத்மாவே ஞானம், ஆத்மாவே ஞானம், ஆத்மாவுக்கு ஞானம் இல்லை, ஆத்மாவே ஞானம் என்கிற சொல்ற அளவுக்கு சாஸ்திரம் வந்துட்டு. ஒரு சுவாமி ஒருத்தர் பார்த்து கோச்சுண்டார். எப்ப பாரு கோச்சுட்டே இருப்பார். அந்த சுவாமி வந்தார். அந்த சுவாமி வந்த உடனே இவர் பக்கத்துல இருக்க சொன்னார், சுவாமி கோபம் வந்துருத்துன்னு. சுவாமி அவர் பேர் கேசவன் சுவாமி அப்படின்னா. எப்ப பாரு கோச்சுட்டே இருப்பாரு, அதனால ஒரு பேரே கோபம். அதே போல ஞானமாவே இருக்கு, அதனால ஆத்மாவுக்கு ஞானமே. எப்படி ஒரு கோபிஷ்டராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனை நம்ம என்ன பண்றோம்? கோபம் வந்துருத்துன்னு சொல்றோமோ, கோபம் வந்தாருன்னு சொல்றோமோ, அதே போல ஆத்மா ஞானமா இருக்கிறபடியால ஞானமே ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். அதே போல காரணம் என்னவென்றால் கோபமே உருவம். அதே போல ஞானமாக இருப்பதினாலே ஞானம். அங்க கோபமே உருவம், இங்க ஞானமாக இருப்பதினாலே ஞானம். ஆக ஞானமா இருப்பதினாலே என்ன ஆகுது? ஸ்வயம் பிரகாசம். விடவே கூடாது. எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்குமோ அதை நம்ம கொடுக்கவே கூடாது. ஞானம் வந்துச்சுன்னா ஸ்வயம் பிரகாசம், தன்னைத்தானே வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தன்மை. ஆக ஞானமாகவும் அணுவாகவும் குற்றம் அற்றதாகவும் இருக்கிறார் ஆத்மா. ஞானமா இருக்கார், அணுவா இருக்கார், குற்றமற்ற. ஆத்மாவுக்கு சொத சுகின்னு பார்த்திருக்கோம். ஆத்மா இயற்கையிலே சுகி, ஆனந்தப்படுவார். அவரு துக்கியே கிடையாது. அவருக்கு துக்கம் வந்துருக்குன்னா அது செயற்கையால் வந்தது. எதனால? கர்மத்தால, இந்த சம்சாரத்தால வந்திருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் இந்த ஜீவாத்மா இருக்கக்கூடிய சொரூப நிரூபக தர்மம் ஆயிடுத்து. அப்படின்னா இன்றியமையாத அடையாளங்கள். சுரூப நிரூபக தர்மம்னா இன்றியமையாத அடையாளங்கள் அப்படின்னாரு. இதுக்கு மேலே 8 பட்சங்களை எடுக்கிறார். 8 பட்சங்கள். யாரன்னா பௌத்தன், ஜெயினன், சாருவாகன், வைசேஷிகன், இன்னும் யாராவது இருக்காளோ அவரெல்லாம் எடுத்து ஜீவாத்மா பத்தி அவருடைய நிலை என்ன அதெல்லாம் சொல்ல போறார். ஜீவாத்மா அவெல்லாம் வெவ்வேறு விதத்தை சொல்றார். அவர்கள் எப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய புத்திசாலிகள், பெரிய மகா ஞானிகள். சாமான கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்து போனோம். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்ம நாபரகா இது வேதாந்த ஆதிசங்கர் சொன்னார்னு. அவருக்கு ஞானமே இல்லையா சுவாமினா? அபாரமான ஞானி, சாமானிய பட்டவர்ல. கண்ணனே அவருக்கு கைகிரம் பண்ணியிருக்கார். அபாரமான ஞானி. அது அந்த இடம் வரைச்ச சொல்றேன் எப்படி என்ன நிலையில இருந்திருக்கு. வணங்கும் துறைகள் பலபலவாக்கி அப்படின்னு ஒரு பாசுரம், அந்த பாசுரத்துல எடுத்திருக்கார். அந்த இடம் வரைச்ச சொல்றேன், எப்ப வருதுன்னு தெரியாது, இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அப்ப ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய மகா ஞானிகள். அந்த 8ஐயும் பார்க்கணும். ஆனா 8ஐயும் பார்க்கணும்னா அவருடைய நிலை தெரியலுமே. அதான் பூர்வபக்ஷன்னு பேரு. அந்த பூர்வபக்ஷம் தெரியணும், அதுக்கு மேல தெரியணும், அதுக்கு ஆட்சேப சமாதானம் தெரியணும், அந்த ஆத்மா தெரியணும். ஆக சுவாமி நமக்காக எத்தனையோ பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இருக்கு. இப்ப ஆத்மா, தர்மபூத ஞானம், பிரகிருதி, இது மூணுத்தையும் பார்க்கணும். ஆத்மா, தர்மபூத ஞானம், பிரகிருதி. இப்ப இந்த பாருங்க, ஞாதா, ஞானம், ஞேயம். ஞாதா, ஞானம், ஞேயம். என்ன சொல்ல புரியலையே? ஒண்ணுமே இல்லை. ஞாதா அறிவாளின்னு பேரு,
ஏயம் அறிய பொருள் வஸ்து, ஞானம் அறிவு, அறிவு அறிவாளி அறியப்படும் பொருள். இதத்தான் ஞாதா ஞேயம் ஞானம். கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்க. ஞானம் இப்ப அப்பனா இப்படி சொல்றேன், ஞானம்னா அறிவு, ஞாதான அறிவாளி, ஞேயம்னா அறியப்படும் பொருள். எக்ஸாம்பிளோட சொல்றேன். இந்த மூணு தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு இருப்பார். எது? ஆத்மா ஞானமாகவும் இருப்பார், ஞாதாவாகவும் இருப்பார், ஞேயமாகவும் இருப்பார். அப்பன்னா அறிவாகவும் இருப்பார், அறிவாளியாகவும் இருப்பார், அறியப்படும் பொருளாகவும் இருப்பார். இதுதான் ஆத்மாவுக்கு உண்டான ஒரு தன்மை. நிறைய பார்த்துருக்கோம். உங்களுக்கு சந்தேகத்துல மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் போட்டு கேட்கலாம். இப்ப ஞாதாவாகவும் இருக்கிறார், ஞானமாகவும் இருக்கிறார், ஞேயமாகவும் இருக்கார். அப்ப ஏன் என்ன எப்படி சொன்னீங்க? பகவான் ஆத்மாவை அறிந்து கொள்கிறாரோ, நாமும் இன்னொரு ஜீவாத்மாவை அறிந்து கொள்றோமோ. அப்ப மேலும் ஆத்மா ஞானமாக இருக்கிறார் இல்லையா, அதனால ஸ்வயம் பிரகாசம். சரி, அப்ப ஆத்மாவே அறிவாளி, அதாவது ஆத்மாவே ஞானமாகவும் இருக்கார், ஞாதாவாகவும் இருக்கார், ஞேயமாக இருப்பார்னா, இப்ப தர்மபூத ஞானம் என்பது என்னது? அதுதான் ஞானமாக இருக்கும், அதாவது ஞேயமாக இருக்கும். இது ஏன் ஞானம் என்று தெரிஞ்சு கொள்கிறோம் அல்லவா? ஞாதாவாக இருக்க மாட்டார். என்ன பாருங்க, தர்மபூத ஞானம் ஞாதாவாக இருக்க மாட்டார். ஞாதான்னா என்னது? அறிவாளி. ஞானம்னா அறிவு. இந்த சப்தத்தை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுன்றது. ஏன்னா எல்லாத்துக்குமே தமிழ் போட முடியாது. அதனால நம்ம சம்பிரதாயம், உபய வேதாந்த சம்பிரதாயம் எதனால எடுத்திருக்காங்கன்னா, சில சப்தங்கள் சமஸ்கிருதத்துல ரொம்ப பிரபலமா இருக்கும், சில சப்தங்கள் திராவிட மொழியில ரொம்ப பிரபலமா இருக்கும். அதனாலதான் மணிப்பிரவாளத்தை தான் வியாக்கியானமே பண்ணியிருக்கான். என்ன பாத்துக்கோ, மணிப்பிரவாளத்தை வியாக்கியானம். ஏன்னா அதாவது உபய வேதாந்தம். அப்பதான் ரெண்டு மொழிகளுக்கு உண்டான தன்மை சரியான அர்த்தத்தை கொடுக்கலாம். ஒண்ணும் இல்லை, சரணாகதின்னு இருக்கு இல்லையா, இந்த சரணாகதி சப்தத்துக்கு இந்த சரணாகதி சப்தமே வடமொழி சப்தம், சம்ஸ்கிருத சப்தம், தமிழ் கிடையாது. ஆனா நம்ம தமிழ்ல நம்ம பிரயோகப்படுத்திட்டு இருக்கோம். அது தமிழ் படுத்துன்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட 2 லைன் வந்துடும். தமிழ் படுத்தினா 2 லைன் வந்துடும். அப்ப என்ன பண்ணும்? சரணாகதி தெரிஞ்சுக்கணும். அதே போலதாங்க ஞாதா, ஞானம், ஞேயம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஞானம்னா அறிவு, ஞாதான்னா அறிவாளி, அதே போல ஞேயம்னா அறியப்படும் பொருள். இப்படி தெரியறதுனும். இப்ப இந்த இடத்துல தர்மபூத ஞானம் என்பது ஞானமாக இருக்கும், ஞேயமாக இருக்கும். இது ஏன் ஞானம் தெரிஞ்சு கொள்கிறேன்? ஞாதாவாக இருக்க மாட்டார். அப்ப என்னன்னா, ஞாதாவான அறிவாளியாக இருக்க மாட்டார், அறியப்படும் பொருளாக இருக்கும், அறிவு இருக்கும், ஆனா அறிவாளியாக இருக்க மாட்டார். இது தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானத்துக்கு அறிவு கிடையாது, அறிவாளியாக இருக்க மாட்டார். இது தர்மனு. ஞாதாவாக இருக்க மாட்டார். ஞாதாவாக இருக்கணும்னால சேதனனாக இருக்கணும். ஆத்மாவுக்கு தான் ஞாதாவான தன்மை. ஞாதாவா, ஞாதானா என்ன அர்த்தம்? ஞாதா அறிவாளி. அறிவாளின்னு இருக்கணும்னா சைத்தன்யம் இருக்கணும். சைத்தன்யம் இருக்குன்னா ஞானம். அந்த ஞானம் யாருக்கு உண்டு? ஆத்மாவுக்கு தானே உண்டு. தர்மபூத ஞானத்துக்கு ஞானம் உண்டா சுவாமி? இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அது என் குழப்பத்துக்காக திருப்பி திருப்பி சொல்லிட்டே இல்லை. ஞானம் கிடையாது. அப்ப அறிவாளி கிடையாது, அறிவாளி கிடையாது. அதுதான் தெரிவிக்கிறது. ஆக இப்ப ஞாதானா அறிவாளி. ஞாதாவா இருக்கணும்னாலே சேத்தனா இருக்கணும். தர்மபூத ஞானம் என்பது அச்சேதனம். பார்த்திருக்கோம் நம்ம. அச்சேதனத்துலதான் சேர்த்திருக்கோம். தர்மபூத ஞானம் என்பது அச்சேதனம். முதல்ல நாம ஒரு அட்டவணை போட்டிருக்கோமோனும், முதல் நாள் ஒரு அட்டவணை போட்டோம். அந்த அட்டவணையை கொஞ்சம் நீங்க அப்ப ஞாபகம். ஆனா தனியாவே எழுதி வேறு கொடுத்துருக்கேன். வெளியே கொடுத்தேன்னா அது தனியா ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சுவாமி கூட அமைச்சிருக்காரு. அந்த அட்டவணையை நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா சரியா வந்துடும், அந்த நில பிரகாரம் வந்துடும். ஆனா அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இப்ப இந்த இடத்துல 3வது பிரகிருதி. இப்ப நம்ம ஆத்மா எப்படி இருப்பார்? ஞானம். ஆத்மா ஞானம் அறிவாக இருப்பார்,
அறிவாளியாக இருப்பார், அறியப்படும் பொருளா இருப்பார் ஆத்மா. தர்மபூத ஞானம் எப்படி இருக்கும்? அறியப்படும் பொருளா இருக்கும், அறிவு இருக்கு, தர்மபூத ஞானம் இருக்கும், ஆனா அறிவாளியாக இருக்க மாட்டார். இப்ப மூன்றாவது பிரகிருதி. பிரகிருதி எப்படின்னா, இதுதான் அச்சேதன பொருள். அச்சேதன பொருள் அத்தனையும் பொங்கன் பொருளும் பொறியைந்தும் கருமேந்திரி ஐம்பூதம் எங்கும் உயிரை பிரகிருதி. அச்சேதன பொருள் அத்தனையும் இது பிரகிருதி. பிரகிருதி ஞானமாகவும் ஞாதாவாகவும் இருக்க மாட்டார். அப்ப ஞானமாக இருக்கிறது என்ன? அறிவு. அறிவு இருக்க மாட்டாங்க. ஞாதானானது அறிவாளி, அறிவாளியா இருக்க மாட்டார். அப்ப என்னன்னா, நேயமாக அறியப்படும் பொருளாக மட்டும் இருப்பார். நம்ம மூணு பார்த்திருக்கோம். ஆத்மா, தர்மபூத ஞானம், ஆத்மா, தர்மபூத ஞானம், அதுக்கப்புறம் பிரகிருதி. இந்த மூணு வச்சுக்கணும். அதுல ஆத்மா மூணும் உண்டு. ஞானம், அதாவது ஞானம், ஞாதா, ஞேயம் மூணும் ஆத்மாவுக்கு உண்டு. அதே இன்னொன்னு தர்மபூத ஞானத்துக்கு ஞாதா என்பது கிடையாது, ஞேயம் உண்டு, ஞானம் உண்டு. அதே பிரகிருதிக்கு எது கிடையாது? எது கிடையாது? ஞானமும் கிடையாது, ஞாதாவும் கிடையாது, ஞேயம் மட்டும் உண்டு. ஞேயம் அல்லது அறியப்படும் பொருள், அது மட்டும் எதுக்கு உண்டு? பிரகிருதிக்கு உண்டு. இப்ப மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் ஞேயமா. ஏன்னா இது பேனான்னு தெரிஞ்சுக்கொள்ள, ஒரு பேனா வச்சிருக்கேன், இந்த பென்சில் வச்சிருக்கேன், இந்த பேனான்னு தெரிஞ்சு சொல்லிட்டு கொள்ள இல்லையா? அப்ப பிரகிருதி ஞேயமாக மட்டும் இருக்கும். பிரகிருதி ஞேயமாக, ஞேயம்னா அறியப்படும் பொருளாக மட்டும் இருக்கும் பிரகிருதி. தர்மபூத ஞானம் எப்படி இருக்கும்? அறியப்படும் பொருளாகவும் இருக்கும், அறிவாகவும் இருக்கும், அறிவாளியாக இருக்காது. புரியுதா? தர்மபூத ஞானம் என்பது. ஆத்மா என்பது அறிவாகவும் இருக்கும், அறிவாளியாக இருக்கும், அறியப்படும் பொருளாகவும் இருக்கும். அப்ப ஆத்மா ஞானமாகவும் இருக்கும், நியாயமாகவும் இருக்கும், ஞாதாவாகவும் இருக்கும். இது இது பரமாத்மா. அதை பத்தி கேட்கணுமா? பரமாத்மா பத்தி கேட்கணும்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாமே உண்டு. என்னன்னு ஆத்மாவுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் இப்ப அத்தனையும் பரமாத்மா. இன்னொன்னு பரமாத்துக்கு எல்லாம் இருக்கு. பரமாத்துக்கு இன்னொன்னு இருக்கு, இன்னொரு குவாலிட்டி என்ன தெரியுமா? கொடுக்கிறவாக இருப்பார். கொடுப்பவர் என்ன சொல்ல, நிறைய தானம் கொடுப்பாரா? தானம் கொடுக்கறது பத்தி இங்க இல்லவே இல்லையே, ஆத்மா விஷயம் தானே. அப்பனா ஞானத்தை கொடுப்பதே பரமாத்மா தான். இப்பதானே பார்த்தோம், பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் பார்த்துக்கணும், அது அத்வைதி சொல்றாரு, அது பிரயோஜனமே இல்லை. இது சொல்ல வந்தா, இப்ப ஞானத்தை கொடுப்பவராக தான் பகவான் இருக்காரு. ஆனா அந்த தன்மை ஜீவாத்மாவுக்கு உண்டானா கிடையாது. அந்த தன்மை ஜீவா. அப்ப ஞாதா, ஞேயம், ஞானம் மூன்றும் ஆத்மாவுக்கு உண்டு. அதே பிரகிருதிக்கு எது உண்டு? ஞேயம் மட்டுமே உண்டு, அறியப்படும் பொருள் மட்டுமே உண்டு. அதே தர்மபூத ஞானத்துக்கு என்ன உண்டு? ஞானம் உண்டு, அதே போல ஞேயம் உண்டு, ஞாதா கிடையாது. இந்த மூணு. இதத்தான் பரமாத்மாவுக்கு, ஆத்மாவுக்கு இருக்கிறா போல இந்த மூணு உண்டு. மூணு இருந்தாலும் கூடவே என்ன இருக்கு? ஞானத்தை கொடுப்பவராக இருக்கார். அதத்தான் ஆழ்வார் பாட்டு, ஞான கைதா காலக்கழுவி செய்யலே. ஞான கைதா காலக்கழுவி செய்யல. பகவான் தான் சுவாமி, நாமெல்லாம் தாசபூதர்கள் இல்லையா? அப்படின்னா அவரும் நானும் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. பகவான் வேறு, நாம வேறுதான். அந்த நிலையில பாக்குறோமோ அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அவர் சுவாமி சுவாமி தான், நாம தாசன் தாசன் தான். அதுல மாறுமான்னா அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறபடியால நம்ம அவர் வசதி எதனால ஞானத்தை கொடுக்கிறபடியால மாத்திரம் இல்ல, அவர் தான் பரபிரம்மம். அதனாலே சரி சுவாமி, அவர் தான் சுவாமி சுவாமி. சிவைகுண்டம் போனாலும் அங்க சுவாமிதாச பாவம் மாறுமானா அங்கேயும் மாறாது. அங்க போனாலும் சுவாமிதாச மாறுமானா மாற வருது. அங்க போனாலும் அவர் சேஷிதான், நான் சேஷபோதன் தான். இங்க சில பேர் சொல்றாங்க, அவர் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டா, ஐக்கியமாயிட்டா. கூடிற்றா என் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடர் பறவையோர்க்குடைய மாயவனாவது அது அதுவே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆழ்வாரே தெரிவிக்கிறார், பகவானோடு நான் ஒன்னா சேர்ந்துட்டேன் வச்சுக்க, எனக்கு சந்தோஷம்தான் அவரோட சேர்ந்துட்டேன்னு. ஆனா அது கிடையாது, சாஸ்திர சம்மதம் இல்லை, அது பகவானும் ஒத்துக்கூடாது. எதுக்கு சொல்ல போது அந்த மாதிரி அது கிடையவே கிடையாது. அப்ப ஜீவாத்மா ஞானத்தை வழங்குவார், ஜீவாத்மா பெற்றுக்கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொண்டு என்னன்னா உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் அல்ல, அந்த ஞான விகாசத்தை ஒரு ஆச்சாரியன் கொடுக்க பெற்றுக்கொள்கிறார், பகவான் கொடுக்கிறார்.
அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல ஞாதா ஞேயம் ஞானம் பார்த்தோம். இப்ப ஞாதா ஞானம் ஞேயம் 3. ஞானம் என்பது அறிவு, ஞேயம் என்பது அறியப்படும் பொருள், ஞாதா என்று அறிபவன். இப்ப இந்த புஸ்தகம் தான் என்னது? ஞேயம். இப்ப விஷயத்துக்கு வரேன். அப்படியே சொல்லிட்டே போயிருந்தேன்னா அப்படியே அயோமயமா இருக்கும். ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, அந்த கிரந்த புஸ்தகம், இந்த கிரந்த புஸ்தகம் தான் ஞேயம். அப்ப யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர் ஞாதா. யார் தெரிந்து கொள்கிறாரோ அவர் ஞாதா. இது புஸ்தகம் என்கிற அறிவு ஏற்பட்டது இல்லையா, அதுதான் ஞானம். இப்ப பாருங்க, ஞானம், ஞாதா, ஞேயம் 3 சொல்லுங்க. ஞாதான்னா அறிபவர். இப்ப புஸ்தகம் என்பது ஞேயம், அறியப்படும் பொருள் புஸ்தகம். அப்ப புஸ்தகம் என்பது ஞேயம், அது அறியப்படும் பொருள். யார் தெரிஞ்சு கொள்கிறார்களோ அவர்தான் ஞாதா, அறிவாளி. அவர்தான் ஞாதா, அறிவாளி. இந்த புஸ்தகம் என்கிற அறிவு ஏற்பட்டது கிடையாது, அதுதான் ஞானம். ஆக ஞானத்தை கொண்டு ஞாதா நேயத்தை அறிகிறார். அப்ப அறிவாளி அறிவை கொண்டு பொருளை அறிகிறார். இதுதான் அறிவாளி அறிவை கொண்டு. ஆனா இது தமிழ் சொல்லிச்சு அப்படிதான் சொல்லணும். சம்ஸ்கிருதத்துல வரிசை என்னன்னா ஞானத்தை கொண்டு ஞாதா நேயத்தை அறிகிறார் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த 3மே ஆத்மா எதுவாக இருக்கும்? தர்மபூத ஞானம் எதுவாக இருக்கும்? பிரகிருதி எதுவாக இருக்குன்னா ஜீவாத்மா 3ஆகவும் இருக்கும். இதான் பார்த்தோம். 3ஆக என்ன? ஞாதாவாக இருப்பார், நியாயமாகவும் இருப்பார், ஞானமாகவும் இருப்பார். அதே இவர் எப்படி இருப்பார்? தர்மபூத ஞானம் இருக்கணும். எப்படி இருக்கும்? ஆத்மா மற்றொரு ஆத்மாவை நல்லா தெரிஞ்சுக்கிறதோ அது தெரியாது. பரமாத்மா ஜீவாத்மா ஜீவாத்மா தெரிஞ்சு கொடுக்கிறாரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஆக ஏன் தெரியறது? ஜீவனே இந்த புஸ்தகம் தெரிஞ்சு கொடுக்கிறதும். அப்ப ஞாதா. ஆக ஞானமாகவும் இருக்கிறார், ஞாதாவாகவும் இருக்கிறார், நியாயமாக இருக்கிறார். ஆனா ஆக ஞானமாகவும் ஞாதாவாக நியாயமாக இருப்பவர் ஜீவாத்மா. ஆனால் தர்மபூத ஞானம் என்பது ஞானமாகவே இருக்கு. ஏன்னா அதுவே ஞானம் தானே. ஆனால் ஞானமாக இருக்கும், இது அறியப்படும். தர்மபூத ஞானம் தெரிஞ்சு கொள்கிறோம் இல்லையா, ஆனால் அது அறிவாளியாக இருக்குமானா இருக்காது. அதான் முன்னாடி சொன்னேன். அது அறிவாளி கொஞ்சம் ஒன்றும் குழப்பமே கிடையாது. தர்மபூத ஞானம் அச்சேதனம், நம்ம ஆத்மா சேதனம், பிரகிருதி அச்சேதனம். அது கேட்கவே வேண்டாம், பிரகிருதி அச்சேதனம். அப்ப தர்மபூத ஞானத்துக்கு என்னன்னா அறிவாளி என்கிற தன்னதுக்கு வராது, அறியப்படும் பொருளா இருக்கணும், ஞானமா இருக்கும். இது தர்மபூத ஞானத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு போர்டு இருந்துச்சுன்னா போர்டு எழுதிட்டேன்னா அப்படியே எழுதிட்டே வந்துடலாம், இருக்கணும். இதெல்லாம் சரி. இப்ப 8 சம்பிரதாயங்கள், கிட்டத்தட்ட 8 சம்பிரதாயத்தை பத்தி சுவாமி எடுத்திருக்கார், சீனிவாச சுவாமி எடுத்திருக்கார். சுருக்கமா தான் பார்க்க போறோம். கொஞ்சம் ஜாகிரதையா கேளுங்க, நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோ, கேளுங்க. 8 சம்பிரதாயத்தை பத்தி அவர் ஆத்மா அவர்னா ஆத்மாவை பத்தி என்ன சொல்றா அப்படின்னு எடுத்திருக்கார். என்னன்னு பார்க்கணும். எத்தனை தவறு இருக்கு பாருங்க அவர் சொல்லக்கூடிய ஆத்மால. முதல்ல பௌத்தன் எடுக்கிறார், புத்த மதம். பௌத்தம் சொல்றது ஆத்மா சனிகம். நேற்று நம்ம பார்த்தோம். ஆத்மா சனிகம், ஒரு வினாடி இருப்பது, அடுத்த வினாடி இருக்க மாட்டார். ஏன்னா ஆத்மா என்பது ஞானம். அந்த ஞானம் அவருடைய மதத்தின்படி ஞானமே சனிக்கும். இப்ப இந்த சனம் இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த சனம் இருக்காது. நேற்றுக்கு பார்த்தோமோ, இந்த சனம் இருக்கிற ஞானம் அடுத்த சனம் இருக்காது. அதனால அப்படின்னா நேற்று நான் ஒரு அனுபவத்தை இன்று நான் ஞாபகப்படுத்துறது தப்பா போயிடும். நேற்று நான் ஒண்ணு அனுபவிச்சிருப்பேன் ஒரு வஸ்துவை, இன்னைக்கு அது ஞாபகம் வருமானா ஞானமே இல்லையே, போயிடுத்து. அது ஞானமே இல்லையா, அது தப்பா போயிடுமோ. அப்ப 5 வயசுல என்ன பண்ணிடணும், அது 50 வயசுல தெரியாது. ஞாபகம் வரா தெரியாதுன்றது வேற. இப்ப 20 வயசுல நான் பண்ணிருக்கேன், 21ஆம் வயசுல தெரியாது போயிடும். ஞானம் சனிக்கன் தெரிகிறாரியா, ஞானம் சனிக்கன்னா அப்பப்போ இறந்து போயிடும். அந்த ஞானம் போயிடும், இறந்து போகணும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஞானம் போறது இல்லையே. போறதா? ஞானமும் சனிக்கன் கிடையாது. இது அவனுடைய வாதம். அதனால அந்த வாதத்தை நிராகரித்தார் சுவாமி. நீ சொல்ற மாதிரி ஞானம் சனிக்கம் கிடையாது, ஆத்மா ஞானம் நித்தியம், எப்பவுமே உண்டு, ஒரே நிலையா இருக்கும். ஆனா கர்மத்தாலே மாறுபட்டு இருக்குமே தவிர வேற எதுவுமே
ஆத்மானான நித்தியமில்லை சனிக்கம்னு சொல்லாத அப்படின்னு தெரிவிக்கிறார். இது ஆத்மாவுக்கு உண்டான ஒரு தன்மை. ஆத்மா ஞான நித்தியம் கொடுத்தார். இது பௌத்தருக்கு உண்டான தன்மை. அதற்கு மேற்கொண்டு சார்வாக மதம். பௌத்த மதமே என்னன்னா சனிக விஞ்ஞானவாதம் நேதிக பார்த்தோம். அவனுக்கு ஞானம் ஒரு நிலையில இருக்கவே இருக்காது, மாறிட்டே இருக்கும். அப்ப ஞானம் மாறிட்டே இருக்கணும். அவன் சொல்றது மாத்திரம் மாறிட்டே இருப்பானா சுவாமி? என்ன அதனாலதான் இல்லைன்றாரு சுவாமியே. என்னத்துமா பேசுறாரு? உன்னுடைய பேச்சிலேயே நல்ல வார்த்தை இல்லையேன்றாரு. நீ இன்னைக்கு சொன்னீங்கன்னோ நாளைக்கு நீயே மாத்திரையே. இன்னைக்கு சொன்னீங்க சனிக்க விஞ்ஞானவாதம் தானே உண்டு, ஞானம் மாறிண்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவனுடைய ஆத்மா நிலை தள்ளுபடி தள்ளிட்டார். முதல் நிலை. இரண்டாவது சார்வாக மதம். சார்வாக மதம் லோகத்திலே ரொம்ப பொருந்தி இருக்கக்கூடிய மதம் இந்த மதம். கண்டதே காட்சி கொண்டதே கோரும். லோகாயத்த மதம்னு பேர் இதுக்கு. என்னன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். சாரு வாக்கு, சாரு வாக்கு, சாருன்னு அழகு. அவனுடைய வாக்கு இருக்கு. அவன் பேசினாலே அப்படியே வாயை தந்து பார்த்துட்டே இருக்குமா. என்னமா பேசுறான், உண்மையத்தான் பேசுறான், சரியா பேசிட்டு இருக்கானே, நமக்கு தகுந்தாப்பா பேசிட்டு இருக்கானே, இதுதான் மதம் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வளவு அதாவது பூத்தாப்பல் இருக்குமா. அந்த அளவுக்கு பூத்தாப்பல் இருக்குமா. நன்னா காய்க்குமா, பழுக்குமா, பிரயோஜனம் இல்லாம போயிடும். புரியுதா? இது கண்ணனை கீதையில சொல்றோம். சில பேர்லாம் பேசுவா, அர்ஜுனா பூத்தாப்பல் இருக்கும், ஏன் காய்க்கும், படுக்க கூட படுக்கும், ஆனா பிரயோஜனமே இல்லாம போயிடும், ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். இதுதான் அவனுடைய மதம். கண்டதே காட்சி கொண்டதே கோரம், உடம்பும் ஆத்மாவும் ஒண்ணுன்றான். லோகாயத மதத்துல இப்ப நம்ம ஆத்மானா வெவ்வேறு பல விதத்துல பார்த்த போனோம். சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு. உடம்பும் ஆத்மாவும் ஒண்ணு. என்ன சுவாமி பண்ணணும்? திருப்தியா சாப்பிடுங்க. என்ன வேணுமோ நல்லா திருப்தியா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, சந்தோஷமா இருங்க. சரி சுவாமி, நான் நெய்யெல்லாம் சாப்பிடணும், நிறைய இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் சாப்பிடணும்னு இருக்கேன், காசு இல்ல, கடை வாங்கிலாமா? வாங்கிக்கோ. கடை வாங்கினா திருப்பி கொடுக்கணுமே சுவாமி. அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். கொடுக்கலன்னா பாவமாச்சு. பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. ஏன்னா அடுத்த ஜென்மாவே கிடையாது. அவனை பொறுத்தவரை அடுத்த ஜென்மா இருக்குன்னா இந்த உடம்போட ஆத்மா போயிடுத்து, ஆத்மா நாசமா எடுத்து, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அவனுடைய கொள்கை. இது இன்னைக்கு நிறைய பேர் இதான் வச்சுட்டு இருக்கா. நன்னா அனுபவி ராஜா, அனுபவி, நன்னா அனுபவி சுவாமி, அனுபவிச்சு நல்லா அனுபவிச்சு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. சந்தோஷமா இருக்குன்னு இது அவனுடைய நிலை. அது ரெண்டாவது அவனுக்கு என்ன தெரியுமா? பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதத்தை அவன் ஒத்துக்கல. பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு 4 பூதங்கள். ஆகாசத்தை அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்ப ஆகாசத்தை தவிர மற்ற 4 பூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 பூதங்களாலே பண்ணப்பட்டதுதான் இந்த சரீரம். ஆகாசத்தால பண்ணப்பட்டது கிடையாது சரீரம். இந்த தேகத்துக்கு எல்லை உட்பட்டது. எப்படி? இந்த தேகத்துக்கு உட்பட்டதுதான் ஆத்மா. தேகம் விழுந்தா ஆத்மா போயிடும். இந்த சரீரம் விழுந்துட்டு வச்சுக்க ஆத்மா போயிடும். அப்ப 4 பூதங்கள பஞ்சபூதங்களால பண்ணப்பட்டது கிடையாது. இது 4 பூதங்களால பண்ணப்பட்டது இந்த உடம்பு. அதுவே ஆத்மா. அப்புறம்னா உடம்பே ஆத்மா. சில பேர் உடம்பையே ஜாகிரதையா பாத்துக்கிறா பாருங்க, அவெல்லாம் லோகாயத்த மதம் வச்சுக்க வேண்டியது. உடம்பே ஆத்மா அப்படின்னா தேகம் இருக்கும் வரையில் ஆத்மா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன எடுத்து ஆத்மா போயிடுத்து, அடுத்த ஜென்மா சுவாமி அதெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் இன்னைக்கு இந்த மாதிரி பிறந்திருக்கேன், என்ன காரணம் அதெல்லாம் சொல்ல தெரியாது. அதெல்லாம் ஒண்ணுமே. இதுதான் சாருவாக பட்சம், லோகாயத்த மதம். அந்த மதத்தை நிரசித்தார் சுவாமி தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தை. அடுத்து ஜெயினன், ஜெயின மதம். ஜெயின மதத்தை நேற்று கூட கொஞ்சம் பார்த்தோம். யானைய ஆத்மா, யானை உடம்பு இருக்கு இல்லையா, அந்த யானை உடம்பு அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆத்மா யானை உடம்புல இருக்குமா. பூனையா இருந்தா பூனை எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஆத்மா இருக்குமா. எறும்பு இருக்கணும், பிப்பிலிக்கா எறும்பு, எறும்பு இருக்கணும், எறும்பு அளவுக்கு ஆத்மா இருக்குமா. அந்தந்த சரீரத்தின் அளவு ஆத்மா இருக்குன்றது அவனுடைய நிலை. அந்தந்த சரீரத்தின் அளவு. இப்ப இந்த ஜென்மால யானையா பிறந்திருக்கா வச்சுக்கேன், அடுத்த ஜென்மா பூனையா வந்து கொடுத்தோம்னா அப்ப அந்த ஆத்மா குறைக்கணுமா? குறையுமா? ஆத்மாவுக்கு விகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு அது சுருங்குமா விரியுமா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன்.
ஆத்மா அனுஸ்வரூபம் சொல்லியிருக்க சாஸ்திரம். ஆனா இவன் பேசிட்டு இருக்கான, அதனால இவனுக்கு ஆத்மா நிலைத்தில்லை. இவனே நிரசனம் பண்ணினார். இது ஆத்மஸ்வரூபம் நாசம் அப்படின்னு இவனே நிரசனம் பண்ணினார். இது ஜெயினுடைய மதம். அவனும் ஆத்மாவை பத்தி சரியா சொல்லல. அந்த மதங்களும் தள்ளப்பட வேண்டியது சொல்றது. நாலாவது சாங்கிய மதம். இல்ல சுருக்கமாக சொல்லியிருக்கேன். சாங்கிய மதம். சாங்கிய மதத்துக்கு பிரவர்த்தகாச்சாரியர் பகவானே கபிலாச்சாரியர். கபிலர் மேல வரப்போகுது, பாகவத்துல மேல வரப்போகுது. பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான்னு சொல்லி அதுல கபிலாச்சாரிய வாக்கு நிறைய இருக்கு, வரைச்சே சொல்றேன். இந்த கபிலாச்சாரியா பிரவர்த்தகாச்சாரியா சாங்கியானா புத்தி. சாங்கிய யோகம் ஒரு யோகம் இருக்கு, 18 யோகம். இதுல பகவத்கீதையில 18 இருக்கணும். அந்த 18ல சாங்கியம்னு ஒரு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கபிலாச்சாரிய பிரவர்த்தனம் பண்ணது. சாங்கியம் சொல்றது 3வது தத்துவம், ஈஸ்வர தத்துவம் இருக்கு இல்லையா, அது ஒத்துக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் பேசுறா பகவான் கிடையாது, நான் இருக்கேன், சித்து இருக்கு அச்சித்து இருக்கு. சித்தையும் அச்சித்தையும் ஒத்துட்டு இருக்காரு, ஈஸ்வரனை ஒத்துக்கல. ஆனா ஈஸ்வரனை ஒத்துக்கொண்ட சாங்கிய மதமும் உண்டு, மேல சொல்றேன். அவளுக்கு நிரீஸ்வர சாங்கியனும் சேஸ்வர சாங்கியனும் சாங்கியம் 2 பிரிவு உண்டு. இதுல ஸ்ரீபாஷ்யத்துல எடுக்கப்பட்ட சாங்கியம் வேறு, பின்னாடி புராணத்துல எடுக்கப்பட்ட சாங்கியம் வேறு. எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடுறேன் என்ன விஷயம். இதுல இந்த சாங்கியம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தத்துவங்கள் 2 தான், சித்தத்துவம் ஒண்ணு, அச்சித் தத்துவம் ஒண்ணு. அப்படின்னா பிரகிருதியும் புருஷனும். பிரகிருதியும் புருஷனும். பிரகிருதி என்பது ஜடப்பொருள், புருஷன் தான் ஜீவாத்மா. புருஷன் தான் ஜீவாத்மா, பிரகிருதியும் புருஷனும். இவர் 2 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்றார். இவர் 2 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்றார். இதில் கர்த்தృత్వం போக்திருத்தம் 2மே, அதாவது செய்யணும், செய்வதும், அனுபவிப்பதும். அதாவது சாதாரணமாக என்ன நினைப்போம்னா, செய்யறோம்னா கர்த்தృత్వం சரீரத்துக்கு, அதான் ஜடப்பொருளுக்கு. போக்திருத்தம்னா ஆத்மாவுக்கு நினைக்கிறோமோ. அப்ப அனுபவிக்கணும், ஆத்மா அனுபவிக்கும். செய்யறதுதான் சரீரம் செய்யும் சொல்றோமோ. இந்த 2 வச்சுக்கிறோமோ. ஆனா இவன் சொல்றது என்னன்னா, இவன் சரீரமும் ஆத்மாவும் எவ்வளவு தூரம் ஒட்டிண்டு இருக்குன்னா, ஜபா குசுமம் போல ஒட்டிண்டு இருக்குன்ற. நாம என்ன பண்ணுவோம், செய்யறதுன்னா இந்த அச்சித் வஸ்து சரீரம் செய்யும், அனுபவிக்கிறதுனா ஆத்மா அனுபவிக்க நினைக்கிறோமோ. அவன் அப்படி சொல்லல. அவன் சொல்றது என்னன்னா, ஒண்ணுமில்ல, இந்த சரீரமும் ஆத்மாவும் எப்படி தெரியுமா இருக்கு. சரீரம் ஆத்மா நமக்கு என்ன, சரீரம் வேறு ஆத்மா வேறு சொல்லிட்டு இருக்குமோ. அவன் அப்படி சொல்லல. ஜபா குசுமம்னா ஒரு இந்த இதெல்லாம் பண்ணுவாரு தமிழ்ல. அதுக்கு ஒரு புஷ்பம், அதாவது ஒரு மாதிரி சோப்பு கலர் இப்படி வளரும் அந்த புஷ்பம். அந்த ஜபா குசுமம்னு பேரு, எனக்கு சரியா சட்ட ஞாபகம் வரல, சொல்றேன் பின்னாடி. அந்த ஜபா புஷ்பம் இருக்கு இல்லையா, அந்த புஷ்பத்துக்கு பக்கத்துல ஸ்படிகத்தை வைக்கிறோம் வச்சுக்க. ஸ்படிகத்தை வச்சா அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய சிகப்பெல்லாம் அதுல ஏறணும். அதாவது 2த்தையும் பக்கத்துல வைக்கணும். ஜபா குசுமம்னு அந்த புஷ்பத்தை, இந்த சுகருக்கெல்லாம் அந்த புஷ்பம் ரொம்ப நல்லதான். இந்த புஷ்பத்து பேர் தான் எனக்கு சட்ட ஞாபகம் மாட்டேன். அந்த புஷ்பத்தை வச்சாச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்னா, பக்கத்துல வச்சாச்சுன்னா சிவப்பு, அதனுடைய சிகப்பெல்லாம் இந்த ஸ்படிகத்துல ஏறுமா. ஆனா பக்கத்துல இருக்கிறதா சிவப்பு ஏறதணும். அதே போல ஆத்மாவுக்கு கர்த்தృత్వం போக்திருத்தம் என்பது கிடையாதுங்க. ஆத்மா கர்த்தா, ஆனா அனுபவிக்கிறது ஆத்மா இல்லை. போக்திருத்தம் கிடையாது, எல்லாம் சரீரத்துக்கு தான். சரீரம் தான். என்ன பாருங்க, இது பண்றது யாரு, பகவான் தான். இது கபிலாச்சாரியர் பகவான் பகவத அவேச அவதாரம் பேரு. புத்த அவதாரம் வருதான், கபில அவதாரம் வருதான், வியாச அவதாரம் வருதான், இது அவேச அவதாரம் பேரு. அதை பின்னாடி சொல்றேன். அப்படி இருக்க செய்து அப்ப இதுல எல்லாம் சரீரத்துக்கு தான் எல்லா அனுபவமும். கர்த்தృత్వం, ஆத்மாவுக்கு கர்த்தృత్వం போக்திருத்தம் எல்லாம் கிடையாது, எல்லாம் சரீரத்துக்கு தான். சரீரத்தோடு ஒட்டி கொண்டு ஆத்மா இருக்கு, சரீரத்தை ஒட்டிண்டு. எது போல ஜபா குசுமம் புஷ்பம், அந்த புஷ்பம் என்ன பண்றது, ஸ்படிகத்துக்கு பக்கத்துல போனா ஸ்படிகம் இல்லையேதான் இருக்கும். இந்த புஷ்பத்தால படிகத்துக்கு அந்த நிறம் கிடைக்கிறதுனோ, அதே போல சரீரத்தால ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா எல்லாம் சரீரத்துல அனுபவம், சரீரத்தை ஒட்டின்னு இருக்கு ஆத்மா. அதனால
சரீரத்தின் தன்மை ஆத்மாவின் பேரிலே பிரதிபலிக்கிறது. இது கபிலாச்சாரியருடைய ஆத்மாவுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த சம்பிரதாயத்துல ஒரு ஆசை என்னன்னா, ஸ்ரீபாஷ்யத்தில் எடுக்கப்பட்ட கபிலாச்சாரி ஈஸ்வரனை ஒத்துக்கல, பகவானை ஒத்துக்கல. ஆனா பாகவதத்துல என்ன பாருங்க, பாகவதத்துல தாயார் தேவபூதின்னு இருக்கா இல்லையா, தேவபூதிக்கு உபதேசம் பண்றாரோ, உபதேசம் பண்ணக்கூடிய கபிலாச்சாரியர் இருக்கா இல்லையா, அவர் ஓகோன்னு பரமாத்மாவை நன்னா ஒத்துட்டு இருக்கார். ஸ்ரீபாஷ்யத்துல எடுக்கப்பட்ட அந்த கபிலாச்சாரியை அவர் ஒத்துக்கல பகவான, இங்க அவர் ஓகோன்னு ஒத்துக்கிறார். அதனால்தான் வேதாந்தேஸ்கர் நிரீஸ்வர சாங்கியன் சேஸ்வர சாங்கியன் ரெண்டா பிரிச்சார். சாங்கியன் என்னன்னாலே மீமாம்சா எல்லாம் பிரம்மத்தை ஒத்துக்கொண்டது கிடையாது. மீமாம்சா சாஸ்திரத்தை ஒத்துப்பா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டான் மீமாம்சா. அவன் மீமாம்சா இதெல்லாம் நிறைய உண்டு. இது மாதிரி பின்னாடி இது திருவாரூர் வரைச்சு இதெல்லாம் சேர்த்து சொல்றேன். அப்படி இருக்க நிரீஸ்வர சாங்கியன் சேஸ்வர சாங்கியன் 2 பேர் இருக்கார். இப்ப மீமாம்சா சேஸ்வர சாங்கியன். நிரீஸ்வர சாங்கியன் சொன்னா கபில சம்பிரதாயத்தை மீமாம்சகனுக்கு பிரம்மம் இல்லை, பிரம்மம் இல்லாம என்ன பண்ணுவோம், அபூர்வம் தான் பலன் கொடுக்கறதுக்கு. ஒரு யாகம் பண்றோம், அந்த யாகத்துக்கு சுதர்சனம் பண்றோம் வச்சுக்க, பலன் யார் கொடுக்கறது சுவாமி, யாகமே கொடுக்காது. அந்த அந்த சுதர்சன ஆழ்வாரா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பலன் கொடுக்கிறாரானோ, அதே போல இப்ப யாகம் பண்ண சுவாமி மீமாம்சகன் போய் கேட்டானா அந்த என்ன சுவாமி கொடுக்கணும், ஸ்ரீமன் நாராயணன் ஒத்துக்கலையே அவன். அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த யாகத்துக்கு ஒரு அபூர்வம் வருவான், அந்த அபூர்வம் பலன் கொடுக்குன்ற சுவாமி சொல்றாரு. நீ சொல்றதே அபூர்வமா இருக்குன்னு எது சொல்றா, இது மீமாம்சகன். ஆனா கர்மாவை விடாம பண்ணுவான். சம்பிரதாயத்துல எத்தனை உண்டு. ஒரு தடவை அதான் சொல்லுவேன், பிரம்மசூத்திரத்தை ஒரு தடவை வாசிக்கணும், ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு தடவை வாசிச்சார். ஆனா நமக்கு நாடி இருக்கணும். அதை வாசிட்டு நம்ம சம்பிரதாயத்தை விட்டா பிரயோஜனம் இல்லை. சுவாமி இது வேண்டாம் சுவாமி, ஒரே வழி உடைவத்தின் வழி ஒன்னும் குறையில்லை, தாராளப்படம். சரி, என்னன்றது அடுத்த வாரம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரின் பெருமானாட்சியர் திருவிலேசனும் ஆச்சாரியன் திருவிலேசனும் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் ஏதாவது அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சொல்லுங்க கிருஷ்ணன். சுவாமி, இப்ப இந்த ஞேயம் ஞாதா ஞானம்ன்ற அந்த இதுல அந்த ஞேயம் மட்டும் அச்சித்து தான் ஞேயமா? அறிவு, அறிவாளி, அறியப்படும் பொருள். அறிவு, அறிவாளி, அறியப்படும் பொருள். அறியப்படும் பொருள் தான் அச்சித்து. ஞானம், ஞேயம், ஞாதா. ஞேயம் தான் அறியப்படும் பொருள், ஞாதா தான் அறிவாளி, ஞானம் தான் அறிவு. அது புரியுது. ஆனா நீங்க இன்னொன்னு ஆத்மா 3 இருக்கு, தர்மபோத ஞானம் 2 இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா? அறியப்படும் பொருளையும் நல்லா அறிஞ்சுக்கிறது. இது பேனா அப்படின்னு ஆத்மா தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆத்மா ஒண்ணுதானே, அது ஞாத்தா மட்டும் தானே? இல்ல, ஆத்மாவுக்கு 3 உண்டு. தர்மபூத ஞானத்துக்கு 2 உண்டு, பிரகிருதிக்கு 1 தான் உண்டு. இத்தனை பேசினேன். உண்டு, ஞானம் உண்டு, ஞாதா உண்டு, நியாயம் உண்டு. ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானத்துக்கு ஞாதா கிடையாது, நியாயம் உண்டு, ஞானம் உண்டு. பிரகிருதிக்கு நியாயம் மட்டுமே உண்டு, ஞாதாவும் கிடையாது, ஞானமும் கிடையாது. இல்ல, எனக்கு அந்த இது புரியுது. பட் 3ன்றது இப்ப ஆத்மாவுக்கு ஞாத்தாவா இருக்கு, அதாவது தர்ம ஞானம் இருக்கு, நான் சொல்ற அந்த இது இருக்கு, தர்மபூத ஞானம் இருக்கு, அதை வச்சு எல்லாத்தையும் அறியப்படுது. இது 2 நல்லா, அது எப்படி நியாயமா எப்படி இருக்க முடியும்? ஆத்மா அறியப்படும் பொருள் என்னது? நீ ஒரு ஜீவாத்மான்னு அறியறானா இல்லையா? நீ ஒரு ஜீவாத்மான்னு அறியறானா இல்லையா? ஆமா, அதுதான் அறியப்படும் பொருள். நீ இவன் பரமாத்மான்னு அறியறானா இல்லையா? அதான் அறியப்படும் பொருள். அப்படி எடுத்துக்கணும். ஆமா.
அதுவே நியாயம்னு சொல்லிட்டீங்க. ஆத்மாவே நியாயம்னு சொன்னா ஆத்மா ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு ஆத்மா பொருள் கிடையாது. அது அறியறது, பரமாத்மாவை அறியறது, ஜீவாத்மாவை அறியறது. ஓகே ஓகே. அதுக்கு தன்னையும் தெரியும், பொருளையும் தெரியும், ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க அந்த ஞானத்தையும் தெரியும். தெரியும் எல்லாம், அதான் மூணும் தெரியும் அதுக்கு. ஆனா தர்ம பூந்த ஞானத்துக்கு மூணு தெரியாது. அறிவாளியான தன்மை கிடையாது, அறிவு இருக்கு, அறியப்படும் பொருள் இருக்கு. அதே பிரகிருதிக்கு அறியப்படும் பொருள் மட்டும்தான், அறிவும் கிடையாது, அறிவாளியும் கிடையாது. அதாவது தர்மபூத ஞானம் வந்து ஞானம் வந்து என்ன பொருள்னு சொல்லிட்டு சொல்லும், ஆனா அது தனக்கே அது சொல்லிக்காது. அது அறிவாளி கிடையாது, அதுதான் அறிவாளி கிடையாது. அது ஆத்மாவுக்கு தான் சொல்லும், அது தனக்கே பிரகாசம் ஸ்வஸ்மை பிரகாசத்துவம் கிடையாது. கரெக்ட். ஸ்வஸ்மை பிரகாசத்துவம் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. நான் ரொம்ப உன்னிப்பா கேட்கணும். ஆனா மறுபடியும் மறுபடியும் ஒரு 4 தடவை கேட்டதான் புரியும். ஒரு அடியான் இந்த இன்னைக்கு சொல்லிட்டேன், நல்லா புரியலையா? ஆனா புரியலன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா முடியாது. 4 தடவை 5 தடவை கேட்கணும். அதுலயே ஞாபகம் இருந்து கேட்டதான் ஓரளவுக்கு. ஏன்னா வேதாந்த விஷயம்னு சொன்னாலே ராமாயணம் மகாபாரதம் இல்லை. கதாபாரதம்னா கிடுக்குன்னு போயிட்டே இருக்கலாம், பாகவதம்னா கிடுக்குன்னு போயிட்டே இருக்கலாம். இது அப்படி இல்லை. இந்த பாகவத பாக்கிறதுக்கு நான் 1 மணி நேரம் புத்தகத்தை பார்த்தேன்னா இதுக்கு 3 மணி நேரம் புத்தகம் பார்க்கிறேன். அப்பதான் பேச முடியும். அதுக்கு இன்னொரு டேர்ம்ஸ் 2 சொன்னீங்களே, பிரத்யக்கு பராக்கு. பராக்கு பராக்கு பிரத்யக்குன்றது தன்னையே பாத்துக்கிறது, பராக்குன்றது பாக்குறது. பராக்கு பாக்காதன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். சுவாமி இந்த ஜபா குசுமன் சொன்னீங்களே, அது வந்து செம்பருத்தியா? ஞாபகமா வரல. செம்பருத்தி புஷ்பம் சரியா சொன்னீங்க. இங்க இருக்க வரமாட்டேங்குது செம்பருத்தி. அது சுகருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, சுகருக்கு யூஸ் பண்ணுவா. நல்ல குளிர்ச்சி, அது நல்ல ஷாம்புல கூட யூஸ் பண்ணுவாங்க. செம்பருத்தி தான், செம்பருத்தி புஷ்பம். அதான் ஜபா குஷ்மம்னு பேரு. இதுதான் திஷ்டாந்தம் எடுப்பா. சீபாஷத்துல நிறைய இது வரும். இவ்வளவு சம்பிரதாயம் இருக்கு, நம்ம எல்லா சம்பிரதாயத்தையும் இது பண்ணிட்டு அதே மாதிரி அவாவா சம்பிரதாயத்தை வந்து அது பேர் என்ன சொல்லுவா, சித்தாந்தம் பூர்வ முதல்ல ஒரு இது சொல்றது, அதை வந்து இது பண்றது நம்மளுக்கு சித்தாந்தம், அவாழ்ந்து பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷி. இப்ப அதே மாதிரி இப்ப அத்வைத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மள வந்து அவ பூர்வபக்ஷியா வச்சுக்கிட்டு அவ தான் சித்தாந்தத்தை சொல்றாளே, நம்மளுக்கு தப்பே கிடையாது. அப்படி எப்படி அவ தப்பு கண்டுபிடிக்கிறா? இல்ல, அந்த மாதிரி அவள் கண்டுலையே. அந்த மாதிரி வாழ்க்கையிலே அவ சித்தாந்தம் சொல்லிடுவா, அவ்வளவுதான். சொல்லிட்டு மேல எடுத்த மாதிரி போயிடுவா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அத்வைதா, அவரு வந்து என்ன சொல்றாரு, உங்க ஸ்ரீபாஷ்யத்துல அதாவது பிரம்மசூத்திர வியாக்கியானத்துல எங்களத பூர்வபக்ஷமா வச்சுக்கிட்டு நீங்க சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறீங்க. எங்க அதே பிரம்மசூத்திர பாஷ்யம் சங்கர எழுதுன சங்கர பாஷ்யத்துல உங்களத பூர்வபக்ஷமா வச்சுக்கிட்டு உங்களை நாங்க கண்டிக்கிறோம் எங்க சித்தாந்த வச்சு. அப்ப அவா இது அப்படின்ற எப்படி நம்மளுக்கு தப்பே இல்லையே. இந்த இவ ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கு, அதே போல அவ ஜெயிச்சதா சரித்திரம் இருக்குன்னா இல்ல. அத்வைதி கிட்ட விசிஷ்டாத்வைதி ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கு, விசிஷ்டாத்வைதி கிட்ட அத்வைதி ஜெயிச்சதா சரித்திரம் இருக்குன்னா இல்ல. அது கிடையாது. சித்தாந்தம் சொல்றா, அந்த சித்தாந்தம் வந்து ஒன்னும் ப்ரூவ் ஆகல. கிடையாது கிடையாது. இது ஒரு வரட்டுத்தனமான ஒரு பிடிப்பு. நான் பின்னாடி சொல்றேன், ஏன்னா சிலதெல்லாம் வந்து சபையில சொல்ல முடியாது. அந்த காலம் வந்தா சொல்லிடலாம், இந்த காலத்துல அது வந்து வேற விதமா போறது. பிற மதத்தை மதிக்காம பிற மதத்தை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு சில பேர் எடுத்துக்கிறாங்க. அது காரணம் இல்லை. கம்பேரிசன் பண்ணும் போது அந்த நிலையை சொல்லித்தான் ஆகணும். அந்த எண்ணத்துல அவன் எடுத்துக்கணும். எடுத்துக்காம வேற எண்ணத்துல எடுத்துட்டானா அது பெரிய வம்பா போயிடுறது. அதனாலதான் சில விஷயங்கள்லாம் நம்ம சபையில சொல்ல முடியல. ஏன் வடகிழங்குற விஷயமே சபையில சொல்ல முடியல. அன்னைக்கே நிறைய சொல்லி இருக்கலாம், சொன்ன சில வம்புகள்லாம் வரும். ஏற்கனவே சில வம்புகள்லாம் அடிக்கிட்ட வந்துடுத்து.
ரொம்ப ஜாகிரதையா பேசணும். காலத்துக்கு திறந்த மாதிரி ஜாகிரதையா பேசணும். அதே நேரத்துல சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காம பேசணும். காலக்ஷேபம் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுவும் ஒரு நுட்பமான ஒரு உள்ளுக்குள்ள போய் ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு கம்பாரிசன் பண்றோம்னால ரொம்ப ஜாகிரதையா பண்ணணும். ரொம்ப ஜாகிரதையா பண்ணணும். அங்க ஏதோ ஒரு தவறு வந்துருக்கும். தவறு என்ன, சம்பிரதாயம் தவறு இல்லை, ஆனா அந்த வார்த்தையை தவறா எடுத்துட்டு அது பெரிய பிரச்சனையா பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சில பேர்லாம் மாட்டிட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் சிலதெல்லாம் நம்ம பர்சனலா பேசிக்கலாமே தவிர சிலதெல்லாம் சபையில சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லை, ஸ்ரீவச்சன பூஷணமே அப்படி சொல்றச்சு எத்தனையோ ஆட்சேபங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியாது. டெலிபோன்ல எத்தனை ஆட்சேபங்கள் தெரியுமா வந்தது. இந்த மாதிரி நீ பேசுகிறீரே, அந்த மாதிரி பேசலாமா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிலாம் அந்த மாதிரி சொல்லலையே. என்ன நான் சொல்லலையே, புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதை கொடுத்தேன். இப்ப புஸ்தகத்துல எழுதினது நீ தப்புன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு சமாதானம் இல்லை. ஸ்ரீவச்சன நிறைய ஆட்சேபங்கள் வந்தது. அன்னைக்கடி இந்த மாதிரி ஒரு போன், மிரட்டலான போன்லாம் வரும். என்ன பண்றது? அதுல என்ன ஆச்சாரியர் அபிமானம் நம்மள இது பண்ணா அவருதே உபாயம், அவருதே உபேயம் சொல்ற அந்த அது ஏற்க முடியாது கிடையாது. பிராமண மத்தெல்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் சுவாமி ரமணனா எடுத்திருக்காரு இளவாச்சாரியர். சாஸ்திரத்தை ஓவர்டேக் பண்ற மாதிரி வர்ற விஷயங்கள்லாம் அவளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. அதெல்லாம் சாஸ்திரம் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதானே சொல்றோம். சாஸ்திரத்துல ஒத்துக்கணுமே, ஒத்துக்கணுமே. அது ஒத்துக்கக்கூடிய மனசு வரலையே. இந்த ஜாதியில நான் பிறந்துட்டேன், இதுதான் வசதி, இந்த ஜாதி தான் வசதி என்கிற எண்ணம் தான் அங்க வருது. அது வருது, அது இல்லையே. அதெல்லாம் கண்டிக்கிறார் சுவாமி திரிலோகாச்சாரியர். அதனால்தான் அவர் காலத்திலே இது எடுபடப்படாது நம்பெருமாட்ட கம்ப்ளைண்ட் போனதுக்கு காரணமே இதுதானே. வேற எந்த கந்தமும் கம்ப்ளைண்ட் போகலையே. சரி, அவர் தான் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு சுவாமி நம்பெருமாள். கிரீன் சிக்னல் கொடுத்தான்னு இவா ஒத்துக்கணுமே. தேவை பெருமாள் சொல்லிட்டாரு, தரிசனம் பேதைய வச்ச ஆத்மாக்கள் பலன் தேவைப்படும் சொல்லிட்டாரு இல்லையா. ஆமா, அப்பயே சங்கராச்சாரிய ஆத்மாக்கள் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப தேவைப்படும் சொன்னது உண்மையா பொய்யா? கண்டிப்பா உண்மை. அப்ப என்ன எப்படி இது அத்வைத்துக்கெல்லாம் அது கிடையாது கிடையாது சொல்லலாம். அப்ப ஒண்ணு தேவைப்படும் பொய் சொல்லணும். இல்ல சும்மா அவ ஒரு பிரமாணம் காட்டுறா சுவாமி. அவ ருத்ர சம்ஹிதால இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்து அது 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 சாஸ்திர சம்மதமா இருக்கணுமே. நான் கூட பிரமாணம் காட்டுவேன். பிரம்மம் ஒன்றே சத்தியம், அது ஒன்னே இருக்கு, மத்ததெல்லாம் மித்தியான்னு அவ சாஸ்திரத்துல இருந்து எடுத்து காட்டுறா. அவ சரி, அதே சாஸ்திரமே சரம் பிரதானம் அமிர்தாட்சரா அப்படின்னு நிறைய பல உண்டுன்னு அதே சாஸ்திரமே சொல்றது. அப்ப அந்த பிரமாணத்தை ஏன் எடுக்க மாட்டேன்? ஒன்னும் சொல்ற பிரமாணம் மாத்திரம் எடுத்திருக்கேன். பலன்னு அதே சாஸ்திரமே பலன்னு சொல்லக்கூடிய பிரமாணமே இருக்கு, அதையும் எடுக்கணும். சுவாமி ரெண்டுமே எடுத்திருக்காரு. ஒன்னும் சொல்றதையும் எடுத்திருக்காரு, பல சொல்றதையும் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி அவ எடுத்தாலும்னா இல்லையே. விட்டுடணும், வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப அதே மாதிரி சுவாமி எம்பெருமான் ஒண்ணு சொல்றதுன்னா விட்டுடணும் சொல்லியிருக்காருன்னா இல்லையா, அதையும் எடுக்கணும் தானே சொல்லியிருக்காரு. ரெண்டுத்தையும் வச்சு கடக ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு பாக்கணும். ரெண்டு ஒருங்கிணைச்சு இதுவா பாக்கணும். இது சர்வம் சமஞ்சசம். நம்ம எம்பெருமானாருடையது நம்ம பாஷை எதுவுமே கிடையாது. நேர்மைன்னா இந்த சம்பிரதாயம் தான், வேற எந்த சம்பிரதாயம் நேர்மை கிடையாது. ஆனா நேர்மையா இருந்தாலே ஆள் குறைச்சலதான் இருக்கும். ஆக்கிரமணம் ஆபத்து ஜாஸ்தியா இருக்கு. நிச்சயமா, சந்தேகமே இல்லை. நேர்மைக்கு தான் ஆபத்து அதிகமா வரும். என்னவோ கடைசியில ஈஸியே தான், ரொம்ப ஈஸியான மார்க்கம்.
ஈஸியான மார்க்கம், நேர்மையான மார்க்கம், சாஸ்திர மார்க்கம், வைதிக மார்க்கம், ஏத்த மார்க்கம், வைதிக மார்க்கம். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி. இவ்வளவு இன்னல்களுக்கு நடுவுலயும் தேவரீர் அடியவங்களுக்காக எவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க சம்பிரதாயமா. எங்களுக்கெல்லாம் தேவரீர் கிடைச்ச பாக்கியம் சுவாமி. பெருமாள் எம்பெருமானார் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தேவரீர். தேவரீர் திருவடிகளை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியன் ராமானுஜதாசன்.